சாந்தி 1/12/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ 21 பிறவிகளுக்கு உலகத்துடைய எஜமானராக ஆகுறீங்க. அதுக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் மேலே அழிவற்ற குருவின் தசை ஏற்பட்டு இருக்குது. ஸோ குரு பார்வை நம்ம மேலே ஏற்பட்டு இருக்கு. எதுக்காக? 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக குரு சத்குரு சிவபாபாவுடைய பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு. பிரகஸ்பதி திசை. கேள்வி: உண்மையான சேவாதாரி குழந்தைங்களுடைய புத்தியில எப்பவுமே ஒரு விஷயத்தோட ஞாபகம் தான் இருக்கும். அது என்ன? தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது. அது இந்த செல்வம் மட்டும்தான் குறையாது, மற்ற எல்லா செல்வமும் குறையும் இல்லையா? அவர் எப்பவுமே தானம் கொடுத்தபடியே இருக்கு. குஷியோடைய ஆதாரமே சேவை தான் இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நீங்கள் பாபாவை நினைச்சு சக்தி கொடுத்தாலும் சரி, பாபா நினைவோட ஞானத்தை வாய் மூலமாக சொன்னாலும் சரி, நோட்டீஸ் ஸ்டிக்கர் எல்லாமே குறையவே குறையாது. ஆனால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். நமக்கு நாமளே நன்மை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய புத்தியில் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சேனே, இல்லை அதனால எனக்கு தான் நன்மை, மற்றவங்களுக்கு கிடையாது இல்லையா? தந்தை கூட யார் யார் தன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கிக்கிறாங்க, யார் தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சாட்சியாக பார்க்குறாராம். அவர் பார்ப்பார், தெரியும் இல்லையா? அவரும் பார்ப்பார். எந்த குழந்தை இந்த சேவையில் மும்முரமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கிக்கிறாங்க, அதில் யாரெல்லாம் நல்ல தேர்ச்சி அடைவாங்க எல்லாத்தையும் பாபா அமைதியாக பார்க்குறாரு. ஞானத்தில் மிகவும் நல்ல பண்புகளும் இருக்க வேண்டும். ஆக்சுவலாக இப்போ அந்த பாயிண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன பாயிண்ட்டு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, இப்போ சமீபத்திய ப்ராக்டிஸில் சேவையுடன் கூடவே நல்ல குணங்களும் வேண்டும், கோபம் வரக்கூடாது, தப்பும் தவறுமான எண்ணங்கள் வரக்கூடாது, விகாரத்தின் எந்த நோயும் இருக்கக்கூடாது. இதற்கு கடினமான உழைப்பு தேவை இல்லையா? சேவை கூடவே இங்கே அதே மாதிரி பாபா சொல்றாரு, ஞானத்தின் கூடவே நல்ல பண்புகளும் இருக்கணும். இந்த ஞான மார்க்கமே நல்ல பண்பை வளர்க்குற மார்க்கம் தான் இல்லையா? ஞானத்தில் நல்ல பண்புகளும் இருக்கணும். ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. வரும், நிறையா வரும். நீங்கள் இப்படி சேலஞ்ச் வைங்க. காலை ஏஞ்சோடனே மாயா பாபா குட் மார்னிங் சொன்ன கையோட மாயா கூப்பிடுங்க. டேய், உன்னால் முடிஞ்சா என்னை சோர்வடைய வச்சு பாடுறா. ஆனால் சொன்னதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மறந்தீங்கன்னா சோர்வு அடைஞ்சிடும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னை சோர்வடைய வைக்க பார்க்குறியா, கவலைப்பட வைக்க பார்க்குறியா, கோபப்பட வைக்க பார்க்குறியா, உன்னால் முடியாது. அது ஒரு விளையாட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அது மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். நல்ல பண்பு இருக்கணும், பண்பு குறையக்கூடாது. பாபாவை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். நான் வார்த்தையில் மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டும் பாபா வெளிப்படுத்தலை. அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுகிறேன், எப்படி பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நீங்கள் போகும்போதுலேருந்து எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா? அதனால் மனச்சோர்வு, சின்ன சின்ன விஷயத்தில் மனச்சோர்வு அடையக்கூடாது. பாடல்: நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீங்க. ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு காலை வணக்கங்கள். இன்று குருவாரமாக உள்ளது, வியாழக்கிழமை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது விருக்ஷபதியின் நாள் அல்லது பிரகஸ்பதியின் உத்தமமான நாளாகும். வாரத்தில் அனைத்தையும் விட உத்தமமான நாள் இது. பார்த்தீங்கன்னா நடுவில் வருது இல்லை அந்த வியாழக்கிழமை இல்லையா? ஸோ வாரத்துக்கு நடுவில் இருந்தாங்க. எப்படி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில வருதோ பாபாவுடைய காலம், அதுமாரி இந்த வியாழக்கிழமை எப்படி வருது? உத்தமமான நாள். பிரகஸ்பதியின் திசை இப்போ உங்கள் மேலே விழுந்திருக்கு. அதனால தான் இந்த விருக்ஷபதியின் பெயர் பாடப்பட்டிருக்கு. இல்லையா? தட்சிணாமூர்த்தின்னு விருக்ஷபதியை தானே வச்சு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு சிவன் ஞானத்தை கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ இந்த சங்கமேகத்துடைய நினைவாகத்தான் அந்த வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, குருவுடைய நாள். விக்ஷபதி பாபா மீண்டும் நமக்கு தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தையும் செய்ய வைக்கிறார். இந்த சுகம் கண்டினியூஸா இருக்கும். குழந்தை மட்டும் சுகத்தை அனுபவிக்கிறதுல வளர வளர இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த பிறவியும் இருக்கும், அடுத்த பிறவியும் இருக்கும். அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் 21 பிறவிக்கு 2500 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அந்த சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்காக இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னது? எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எல்லாத்தையும் புத்தினால எல்லாத்தையும். உங்களுக்கு தான் துக்கம் வரும், உங்களுக்கு தான் கஷ்டம் வரும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் புத்தியில வந்து தூக்கி போடுங்க. ஆனா புத்தியில தூக்கி போடலைன்னா துடிப்பீங்க. அதான் உங்க மந்திரம். மற்றபடி துறவற மார்க்கத்தை சார்ந்தவங்க பண்றதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் தான். ஆனா நீங்க அனைத்தையும் சந்நியாசம் செய்யணும். நல்லது கெட்டது அன்பு எல்லாம், எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த பழைய உலகத்திலேயோ பழைய உலக மனிதர்கள் கிட்டேயோ. இன்னும் போக போக நிறையவே கேட்பீர்கள். தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடிய தந்தை தான் வழிகாட்டியாகவும் விடுவிப்பவராகவும், துக்கத்திலிருந்து விடுவிப்பவராகவும், முக்தி ஜீவன் முக்திக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவரே சொல்றாரு, நான் அனைவரையும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். பக்தி மார்க்கத்துல அந்த முக்திக்காக தான் தலையை உடைச்சு முயற்சி செய்யறாங்க. பக்தியில எவ்வளவு சமயம் இருக்க வேண்டி உள்ளது, அந்த பக்திக்கு பிறகு பக்தியின் பலன் கிடைக்க வேண்டும். இந்த ரகசியம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இதுக்கு முழுசா 2500 வருடம் பிடிக்குது. இது கூட நாடகத்துல பதிவாகி இருக்கு. இது உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சபடி இருக்கிறாங்க. நீங்க கூட கல்பமா இதே நடிப்பை தான் நடிக்கிறீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம மேல பிரகஸ்பதியின் தசை அமர்ந்திருக்கு. 21 பிறவிக்கு நாம சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறோம்னா இது எவ்வளவு குஷிக்கான விஷயம் இல்லையா? முக்தி வேணும் முக்தி வேணும்னு பக்தி செய்யறாங்க. எத்தனை வருஷமா? 2500 வருடமா பக்தி செய்யறாங்க. அதோடைய பலன் ஞானம். அது கிடைக்குமே. 2500 வருஷம் செஞ்சு எல்லாம் வீணா போயிடாது. ஸோ அந்த பலன் கிடைக்குது. அதுதான் இந்த டைம்ன்றது. அந்த ரகசியமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதுக்கு 2500 வருஷம் ஆகுது. அது பதிவாக இருக்குது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்களுடைய நடிப்பு அவங்கவுங்க நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இதை ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு நிறைய தடை வரும்ல, துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய நடிப்பு அதுதான். அவங்க துக்கம், நமக்கு தான் துக்கம் முடிஞ்சிருக்குது. இந்த ஞானம் மைண்டில் இருந்தால் துக்கம் முடிஞ்சிருக்கு. மைண்டில் இல்லைன்னா நாமளும் ஏன் என்னன்னு கேட்டுட்டு நாமளும் துக்கத்தை அனுபவிப்போம். அதான் பாபா சார், அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய நடிப்பு சுகத்துக்கான நடிப்பு. கொஞ்சம் துக்கப்பட்டா கூட பாபாவை நிந்தனை பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்முடையது ஏறும் கலை. நரகம் ஒழிக சொர்க்கம் வாழ்கன்னு ஆக போகுது. சுக துக்கத்துடைய விளையாட்டு கூட குழந்தைகளாக உங்களுக்குத்தான். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தந்தை சொல்றாரு. அது புது உலகம். அங்க கனி வளங்களும் புதிதாக இருக்கும். அங்க உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே புதிதாக இருக்கும். பழைய பொருளாக ஆகும் பொழுது அவை உண்மையாக இருப்பதில்லை. ஆக இப்ப உலகத்திலும் கூட சாரம் எதுவுமே இல்லை. தந்தை அதுதான் பாபா சார், இது ஏறும் கலைக்கான நேரம். எல்லாம் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. புதுசெல்லாம் பழசா போயிட்டே இருக்கு. இன்னும் பழசுன்னு ஆகிட்டே இருக்கு. அது இயற்கை. ஆனா இயற்கையை வென்று மேல் நோக்கி எல்லாம்
மேலே போட்டால் எல்லாம் கீழே தான் வரணும், ஆனால் நம்ம மட்டும் மேலே போயிட்டே இருக்கோம் இல்லை, ஏறும் கலை. அப்போ எங்கே ஏறுறோம்? சொர்க்கத்துக்கு ஏறுறோம். ஏன்? நரகம் அழிவு போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு, இங்கே எதுக்கு புத்தின்ட்டு மேலே போயிட்டு இருக்கிறோம். அது ஆக போகுது, நரகம் ஒழிந்து சொர்க்கம் வாழ்கன்னு சொல்கிற டைம் வரப்போகுது. இந்த சுக துக்கத்துக்கான விளையாட்டு உங்களுக்காக தான் சொல்கிறார். நீங்கள் தான் சுகத்தின் உச்சத்தையும் தொட்டவங்க, துக்கத்தின் உச்சத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ பயங்கரமாக சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுடைய தேவதை தர்மம். அது புது உலகத்தில் இருக்கும், அங்கே எல்லாமே புதுசாக இருக்கும். அங்கே உருவாக்குற பில்டிங்லேருந்து எல்லாமே இங்கே கற்பனைக்கே எட்டாத மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு புக்கில் படிக்கிறாங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்னன் இப்படி கட்டினான், அவன் அப்படி கட்டினான், அப்படியே பிரமிப்பாக பார்க்குறோம். ஏன்? நம்ம அதை விட இப்போ கீழான நிலைமையில் இருக்கிறதுனால அங்கே அவங்க எதையும் பிரமிப்பாக பார்க்க மாட்டாங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் கிடையாது, உயர்ந்ததே அங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போ பாபா சொல்றார், புதுசாக இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான கண்டம், உண்மையான மனிதர்கள். பழசாக என்ன ஆயிடுது? எல்லாத்துலேயும் பொய் சேர ஆரம்பிக்குது இல்லையா? தங்கம் அப்படியே புதுசாக இருக்குது, கொஞ்ச நாள் வச்சு அது மேலே மற்ற இதெல்லாம் படிய அது உண்மை கிடையாது இல்லை? அந்த மாதிரி தான் இப்போ இந்த உலகத்துலேயும் பாருங்க, எதுலேயும் சாரம் கிடையாது, எதுலேயும் உண்மை கிடையாது, எல்லாம் பொய் இல்லையா? மாயாவுடைய பகட்டு கவர்ச்சி. பாபாவை சர்வசக்திவான் சொல்றாங்க. சரி, சர்வசக்திவான்னா என்ன சக்தி காட்டுறாரு? உங்களுக்கு தான் அது தெரியும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சத்கதி வழங்கும் வள்ளல் விடுவிப்பவராகிய தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கிறார் இல்லையா? சர்வசக்திவான் சக்தி கொடுக்கிறார். ஆனால் எந்த சக்தி? ஓம் சக்தி ஓம் சக்தி தாயேன்னு நம்மளை கும்பிடுற அளவுக்கு நம்மளை சக்தி சொரூபமாக மாத்துற இல்லையா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் அவரு தான், அந்த சக்தியை உங்களுக்கு தான் கொடுக்குறார். சத்கதி கொடுக்குற வல்லல் அவர்னா நீங்களும் மாஸ்டர் சத்கதி தாத்தா தான். அவரு விடுவிப்பவர்னா உங்களையும் விடுவிக்கக்கூடிய சக்தி நிறைந்தவராக ஆக்குறார். பல தர்மங்களின் விநாசத்தை செய்ய வச்சு ஒரு தர்மம் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுன்றது சக்தியின் காரியம் அல்லவா? இது சாதாரண விஷயமா? எல்லா நீயா நானான்னு போட்டி போட்டு உலகத்தை அழிக்கிற அளவுக்கு மத வெறி பிடிச்சி அலைகிற இந்த கலியுகத்துல எல்லா மதத்தையும் அழித்து இப்ப இல்லாத ஒரு தூய்மையான தர்மத்தை உருவாக்குறது சாதாரண சக்தியா? மனிதர்களால் அது முடியுமா? இல்லையா? அதுதான், அந்த சக்தியை தான் பாபா வெளிப்படுத்துறாரு. இந்த உயர்வான காரியத்தை குழந்தைகளாகிய உங்க மூலம் செய்ய வைக்கிறார். டைரக்டாகவும் பண்ணலை. இப்போ எவ்வளோ சக்தி, எவ்வளோ பொறுமை, எவ்வளோ சாட்சி நிலை இருக்கணும் இல்லையா? நாம ஒரு சேவைக்கு போகும்போது இப்படி பண்ணுங்கன்றோம், அவங்க இப்படி பண்ணுங்க, இல்லை இப்படி தான் பண்ணுன்றோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் பாபா சொர்க்கத்தையே உருவாக்குறார். ஆனால் அமைதியாக அவர் சொல்ல வேண்டியதோ வானிலை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக சாட்சியாக பார்க்குறாரு. நீ செய்யாமல் போ, அது உன் அதிர்ஷ்டம், நீ செய்யலைனாலும் வேற யாரும் செய்ய தான் போகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறாரு. அப்போ மிக உயர்ந்த காரியம் சொர்க்கமாக மாத்துறது. ஆனால் அது குழந்தைகள் உங்கள் மூலமாக செய்ய வைக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குது! பாபா சக்தி இல்லாமல் சேவையில் ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது. கிளியராக தெரியும். நம்ம இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சின்னு இருப்போம், ஆனால் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி விடுகின்றன. இந்த சக்தியின் மூலமாக உலகத்தை மட்டும் மாற்றல, உங்களுக்குள்ள இருந்த பாவமும் போயிடுது. மேலும் நீங்க புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க. யாரு எவ்வளவு முயற்சி செய்வாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவாங்க. இல்லாட்டினா கூட, ஒருவேளை உயர்ந்த பதவியை அடையலனாலுமே கூட சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆகியே தீருவீர்கள் இல்லையா? முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த பதவி. ஆனா சொர்க்கத்துக்கு வர்றது கன்ஃபார்ம். உயர்ந்த பதவியை அடைவீங்களா அடைய மாட்டீங்களான்றது அது உங்க முயற்சி. ஆனா சொர்க்கம்
கண்டிப்பா உண்டு. இல்லையா? சரி. முதல்ல புது உலகமா இருந்துச்சு, இப்ப பழைய உலகமா இருக்குது. இதை கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படியெல்லாம் சொல்ற பாரு. இதுக்கு முன்னாடி புது உலகமா இருந்துச்சு, அது கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையா இருக்குது இங்க. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், முதல்ல நாம கூட புத்தியற்றவராக தான் இருந்தோம். குருடருடைய வாரிசு குருடர்னு பாடப்பட்டிருக்குல்ல. துரியோதனனுடைய அப்பா குருடன், பேர் என்ன? திருதராஷ்டிரன் இல்லையா? அப்ப அவருடைய பசங்களும் குருடனுங்க அப்படின்னு ஞான குருடனுங்க அப்படின்றதுக்காக அப்படி பாடி இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க எல்லாருமே எப்படி இருந்திருக்கிறாங்க? மூட நம்பிக்கை உடைய ஞான குருடர்களாக இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்ணு இல்லாம பகவானை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அர்த்தத்துல தான் குருடன் சொல்றது. குருடன் தானே தேடுவோம், கண்ணு இருக்கிறவங்க தான் கரெக்டா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதனால ஏமாற்றத்தை அடைஞ்சபடி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. பயங்கரமா முயற்சி செய்யறாங்க. சிலரோ பாவம் உயிரை கூட தியாகம் செய்யறாங்க. தேவதைகளை திருப்திப்படுத்துறதுக்காக பலியும் கொடுக்கறாங்க. அத பிறகு மகா பிரசாதம்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பசு வதைக்காக அறிவிப்பு வெளியிடுறாங்க. பசு அம்மா மாதிரி பால் கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆடு கூட பால் கொடுக்குது. அதை ஏன் பாதுகாக்க மாட்டீங்க? எப்படி கேட்குறாங்க. சரி, அப்ப மாட்டுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அன்பு உங்களுக்கு? அப்ப இது என்ன? அது ஒரு மூட நம்பிக்கை தானே. இது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் கேட்டாங்கன்னா, ஒரு பிரதர் கேட்டாரு, இந்து மதத்தை இதுக்காக சொல்றாரு. அது என்ன பசு மட்டும் சொல்றீங்க, மற்றதை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு யாரோ முஸ்லீமோ யாரோ கேட்டாங்கன்ட்டு அவர் இதுக்கு என்ன பிரதர் சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ஆக கிருஷ்ணருக்கு பசுவின் மீது அன்பு இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி கேட்டா கிருஷ்ணர் பசு கூட தான் பிறந்தாரு, அதனால அதை பாதுகாக்கிறோம் அப்படி சொல்றாங்களாம். ஆனா பாபா சொல்றாரு, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க சத்தியுகத்துடைய இளவரசன் இளவரசியா இருந்தீங்க. 84 பிறவிகளை எடுத்து தம பிரதானமா ஆகி இருக்கிறீங்க. இப்ப மீண்டும் முயற்சி செஞ்சு சதோ பிரதான இளவரசன் இளவரசியா ஆகணும். இது இரட்டை கிரீடதாரிகளான இளவரசன் இளவரசி ஆக்கக்கூடிய பாடசாலை. கீதா பாடசாலைகள் நிறைய இருக்குது. ஆனா அங்க நீங்க சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக கிருஷ்ணரை மாதிரி ஆக போறீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி கீதையை படிக்கக்கூடிய யாராவது சொல்றாங்களா? ஆனா இங்க தந்தை சொல்றாரு, இந்த பரீட்சை எல்லாமே இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கானது. அவங்கள அப்ப அதுதான் ஒரு டெஸ்ட் பேப்பரும் எதுக்கு? இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கான டெஸ்ட் பேப்பர். இங்க பாபா சொல்றாரு, இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கான டெஸ்ட் பேப்பர் தான். அவங்கள கூட நிறைய பேர் நம்பர் இருக்குது, ரேங்க் வரிசைக்கிரமா இருக்கு. 16,108 மாலை தான் பாடப்படுது. 108 மட்டும் இருக்காது. இப்ப எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க குறையத்தான் வேண்டும். நீங்க சில விஷயங்கள்ல நியூஸ் பேப்பர்ல கூட போட முடியும். பசுவதைக்காக நீங்க செய்யற இந்த உண்ணாவிரதம் போன கல்பத்திலும் நீங்க செஞ்சீங்க, எதுவும் புதிதல்ல. இந்த சமயம் எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு பரமாத்மாவை கூப்பிடுறீங்க. இப்ப எப்படி அழைச்சிட்டு போவாருன்னு குழந்தைகளாக நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா அந்த தெய்வீக குணங்கள் இன்னும் வரலையே. தூய்மையான உலகம் தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச உலகம், அது இன்னும் வரல. தெய்வீக குணங்களுடைய தாரணை ரொம்ப கம்மியா இருக்கு. ஞானம் நிறைய பேருக்கு பிடிக்குது. பிரம்மா குமார் குமாரிகள் தூய்மையா இருக்கிறாங்க, எளிமையா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நகை முதலானவைகளை அணிவதில்லை, ஆனால் நடத்தையும் நன்றாக இருக்கணுமே. ஓகே, எல்லாம் ஓகே, அப்போ விதவிதமா ட்ரெஸ் போடல, நகை போடல, எளிமையா இருக்கிறாங்க. ஆனா உங்க நடத்தை சிடு சிடுன்னு இருக்கிறது, கோபப்படுறது, விகாரம் அது மாறலையே இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க கூட தன் கணவரிடமோ தாய் தந்தையரிடமோ எனக்கு நல்ல ஆபரணங்கள் நல்ல துணிமணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள்னு எடுத்துக்கொடுங்கள்ட்டு சொல்ல முடியாது.
ஏன்னா இப்போ வனவாசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். இது பழைய சரீரம். இந்த வஸ்திரத்தை விடுத்து நாம் விஷ்ணுபுரிக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய சிவபாபா பதிகளுக்கெல்லாம் பதி குருமார்களுக்கும் குருவாக இருக்கிறதுனால தான் பதித்த பாவனா வாங்கன்னு எல்லோரும் அவரை நினைவு செய்கிறாங்க. அவர் தான் எல்லோருக்குமே சத்கதியை கொடுக்கிறாரு. அகாலமூர்த்தி அப்படின்னு சீக்கியர்கள் கூட அவரை தான் கூப்பிடுறாங்க. சத் ஸ்ரீ அகாலன். ஆத்மாவை ஒருவதும் காலம் சாப்பிடுவதில்லை. சரீரமோ அழிந்து விடுகிறது, ஆத்மாவோ அழிவதில்லை. பாபா சொல்ற முயற்சி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி பதவி, உயர்ந்த பதவி இருக்கும். மற்றபடி எல்லாருமே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடாரு. இங்கே எவ்வளவு மூட நம்பிக்கை இல்லையா? என்னென்னமோ மேல்மலையனூர் போயிட்டு வரும்போதே அங்கே வழியிலலாம் அந்த மூட நம்பிக்கைன்னா ஒருத்தர் மைக்கு போட்டு சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் கண்ட இடத்துல முடி வெட்டினா புண்ணியம் கிடையாது, அங்கே கோயிலில் மொட்டை அடித்தாதான் புண்ணியம் இல்லையா? இல்லையா? அவங்க வருமானத்துக்காக எப்படியெல்லாம் விளம்பரம் இல்லையா? கவர்மெண்ட்டே பண்ணுது. அதான் பாபா சார் எவ்வளோ மூட நம்பிக்கை. அப்போ மக்களுடைய மூட நம்பிக்கை எப்படி காசு ஆக்குறாங்க பாருங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கை தான் இருக்குது. நாமளும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். குருடருடைய வாரிசு, குருடன்ற மாதிரி அவங்களுடைய வாரிசாக இருந்துட்டோம். நாம் ரொம்ப நாளாக பகவானை தேடிட்டே இருக்கிறாங்க, ஏமாந்துட்டே இருக்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பாருங்க அப்படியே நான் சொன்னேன்னா இல்லையா, அப்படியே செமையாக இருந்துச்சு. அந்த மேல்மலையனூரில் பார்த்தா அந்த அம்மனை அப்படியே ஊஞ்சல் எடுத்தாந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியே அலங்காரத்தோடு அப்படியே கால் மேலே காலை போட்டு கம்பீரமாக சூப்பராக அந்த குடத்தை வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துருக்காங்க. அது அப்படியே மேலே எடுத்து பயங்கரமாக கை தட்டுறாங்க. அது லட்சக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. கிட்ட வந்தோடனே டக்குன்னு பார்த்து திரும்பி பார்த்தா என்ன, எல்லாரும் எலுமிச்சம்பழத்தில் சூடத்தை கொளுத்தி இப்படி வச்சிருக்கிறாங்க. அது எதோடைய நினைவார்த்தம்? கடைசி நேரத்தோடைய நினைவார்த்தம். கடைசியில் எல்லாரும் ஆத்ம உணர்வில் நாம் பார்க்கும்போது நம்மளுடைய தேவி சொரூபம் அவங்களுக்கு காட்சியாக தெரியும். அதுதான் அப்போ ஆத்மஸ்வரூபம் தான் அங்கே சூடமாக காட்டுறாங்க. திரும்ப பக்கம் ஃபுல்லாக ஒளியாக இருக்குது. எல்லார் கையிலையும் எப்படி இருக்கும், லட்சம் ஒளி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நான் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன், காட்டுறாங்க. அப்போ வராங்க அவங்க. ஆனால் அது பண்ணுறாங்க. அப்படியே பாவனையாக சாமி ஆடுறாங்க. நோட்டீஸ் கொடுத்தா இப்படியே போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, கூப்பிடுறாங்க, வர்றோம், கொடுக்குறோம், அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அதான் சொல்ற, தேடுறாங்க ஆனால் ஏமாறுறாங்க, எதுவும் கிடைக்கிறது இல்லை. உயிரை கூட தியாகம் செய்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நரபலின்ட்டு மனிதர்களே பலி கொடுப்பாங்க காளிக்கு. அது பெரிய மகா பிரசாதம், இறைவனுக்கு பிரசாதம் படைக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படியெல்லாம் என்னது, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னன்னா அந்த சாமி ஆடும்போது ஒரு மாதாஜி என்ன பண்ணாங்க, கையை இப்படி வச்சுட்டு அப்படி கடிக்கிறாங்க வெறித்தனமா. அந்த சாமி வரும்போது ஆன்றாங்க, உடனே பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மற்றவங்களாம். அப்போ அந்த கறி சாப்பிட்ற பழக்கம் இப்படி தான் வந்துருக்குது. அப்போ அந்த கறி சாப்பிட்றதோடைய இப்போ சாமிக்கு வச்சு படைக்கிறாங்கல்ல, அம்மனுக்கு படைக்கிறாங்கல்ல, மேல்மலையனூர் ஃபுல்லாக மீன் தான் விற்கும். எங்கே பார்த்தாலும் மீன் கருவாடு தான் விற்கும். அப்போ அன்னைக்கு பண்டிகை எப்போ விற்கும். இப்போ அதோடைய உண்மையான ஆன்மீக ரகசியம் என்னன்னா, நம்மளுடைய உடல் உணர்வை நாம் தின்னணும்னு அர்த்தம். அவங்க உடலை கறியை தின்னுட்டு இருக்கிறாங்க இல்லையா? உடல் உணர்வு தானே துக்கம். அப்போ அவங்க பண்ணும்போது பார்த்தா இதானே என் துக்கத்துக்கு காரணம், நான் தேவதையாவது தடுக்கிறது இதானேன்ட்டு அவங்க வெறித்தனமாக கடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வெளியில் விற்கிறாங்க, கோயிலில் கொடுக்குறாங்களான்னு தெரியல, நான் உள்ள போல. சரி, அப்போ இல்லை உள்ளேயே ஆடு வெட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, பலி கொடுக்குறது. சரி, இப்போ பாபா சொல்றாரு,
அப்போ அது பலி கொடுக்குறது உண்மையிலே நம்மள பலி கொடுக்குறது தான் அங்கே அப்படி மாறி போயிடுச்சு. அப்படிதான் நம்ம முஸ்லீம் மதத்துலேயும் ரம்ஜானோ ஏதோ ஒன்றுத்துக்கு பாபா சொன்னார்ல, அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? மேன்னு ஆடு கத்துது. ஸோ அந்த ஆட்டை பலி கொடுக்குறாங்கன்னா நான் என்னை பலி கொடுக்கறத அவங்க மொஹரத்துக்கு விளக்கம் சொன்னார் பாபா. சரி, இப்போ பாபா சொல்றாரு அதே மாதிரி பசு பாதுகாப்பு இயக்கம்ட்டு நிறைய வந்துடுச்சு. போன தடவை பசுவதை தடுப்பு சட்டம்னே ஒன்று போட்டாங்க, அப்புறம் எதுக்கு வந்து விட்டுட்டாங்க. இப்போ அதான் பாபா சொல்றாரு, கேட்டா பசு பால் கொடுக்குதுன்றாங்க, ஏன் ஆடு கூட தான் பால் கொடுக்குது, ஏன் பாதுகாக்க மாட்டீங்கன்னா? அதுக்கும் புத்திசாலித்தனமா பசு கூட கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது 84 பிறவி. அப்ப சத்தியுகத்துடைய இளவரசனா அவ்வளவு சதவ பிரதானமா இருந்த நீங்களே தான் இப்ப தமோ பிரதானம் ஆயிட்டீங்க 84 பிறவியோட இறுதியில. அப்ப ஐயப்பன் 18 படிக்கட்டுல கீழே இருந்துட்டு பாக்குறோம் நாம இல்லையா? அப்ப அந்த படிக்கட்டு கீழே இருந்துட்டு மேல பாக்குறோம் ஐயப்பனை, உயர்ந்த நிலையில அவர் இருக்கிறார். அவரே தான் இறங்கி இப்ப தாழ்ந்த நிலையில இருந்து நம்ம தான் நம்மளை பாத்துக்கிறோம். அப்படி உயர்ந்த நிலையில இருந்தேன்னா தாழ்ந்து வந்துட்டேன். உயர்ந்த நிலை வந்து பிராமண ஸ்வரூபத்துடைய கடைசி கர்மாதீத நிலை அது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப மீண்டும் சதவ பிரதான இளவரசியா இரட்டை கிரீடதாரிகளாக ஆகணும். அதுக்குதான் இங்க ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நிறைய கீதா பாடசாலை இருக்குது. சத்ய சாய்பாபா இது இல்லாம மற்ற இயக்கத்து ஹரே கிருஷ்ணா இவங்கெல்லாம் கூட கீதை படி சொல்றாங்க. ஆனா அதுல எதுலையுமே நீங்க இளவரசி ஆகுறீங்க சத்தியுகத்துக்குன்னு யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது இல்லையா? நீங்க தான் அந்த தேவதைன்னு சொல்றது கிடையாது. ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கிற நாம்பல்ல வரிசைக்கிரமா இருக்கு. அதுதான் 108 16,108. ஸோ வெறும் 108 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க பூமியில. அந்த 108 பேர் உயர்ந்த பதவி அடையிறவங்க அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாமே குறைந்தே ஆகணும், உலகழிவு நடந்தே ஆகணும். அடுத்தது பாபா சார், நீங்க நியூஸ் பேப்பர்ல போடுங்க, செம தைரியம் வேணும் இதை போடுறதுக்கு. இல்லை நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க இல்லையா? இப்போ பசுவதைக்காக நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்கல்ல, இதை நீங்க புதுசா பண்ணல, 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணீங்கன்னு போடுங்க அப்படிங்கிறது. எதுவுமே புதுசு கிடையாது அப்படின்னு போடுங்க. அப்ப யோசிப்பாங்க, ஏன் அது என்ன இதுக்கு முன்னாடியே பண்ணோம், போன கல்பத்திலையும் பண்ணோன்றாங்களே. அப்ப அவங்க யோசிப்பாங்கல்ல, போன கல்பத்திலையும் இப்ப நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணீங்க. இது பயங்கரமான ஞானம் இல்லையா? எங்கேயுமே கிடையாது. இது இப்ப நடக்கிறதே நீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பல தடவை நடந்த விஷயம் தான் இதுன்ட்டு. இதுதான் கீதையில நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன், சூரியன் கிட்ட சொன்னேன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீதையுடைய விளக்கம் அதை சொல்லுங்க, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அதை வச்சுக்கோங்க. வேற எதுக்கும் நீங்க விளக்கம் கொடுக்க தேவை, இதை புரியுங்க. முக்கியமான ரகசியம் வந்துடுச்சு இல்லையா? அடுத்தது இப்போ கூப்பிடுறாங்க, இந்த துக்கம் தாங்க முடியல, இந்த உலகத்துல அழிச்சிட்டு போங்க, தூய்மையான உலகத்துக்கு அழிச்சிட்டு போங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, தூய்மையான உலகத்துக்கு நான் அழிச்சிட்டு போறேன், ஆனா அந்த தூய்மையான உலகத்துல தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவரா இருப்பாங்க. அது இன்னும் உனக்கு வரலையே குழந்தை. ஞானம் பிடிச்சி இருக்குது, டெய்லியும் ஞானத்தை படிக்கிற, தூய்மையாகவும் இருக்கிற, எளிமையாகவும் இருக்கிற, நகை போடுறது இல்லை, ஆனா நடத்தை வெளியில கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற பவுடர் பூசிக்கிறதுல அதெல்லாம் ஓகே. பட் நடத்தையில் அந்த இனிமை தன்மை இல்லையே. பார்த்தா சொர்க்கத்துக்கே வந்துட்ட உணர்வு உங்க தொடர்புல வரவங்களுக்கு இருக்கணும்ன்றாரு. அது எங்க? சரஸ்வதி வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா இப்ப பெந்த கோஷ்டலையும் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுறாங்க. அப்படியே மூஞ்சி தொங்க விட்ட மாதிரி யாருக்கிட்டையும் பேசாம அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து தலைவி சரஸ்வதி தான், அவங்க வெள்ளை ட்ரெஸ் தான். ஆனா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, அதுவும் வெள்ளை ட்ரெஸ் தான். அப்ப என்ன வித்தியாசம் பெந்தகோஸ்துக்கும் சரஸ்வதிக்கும்? இனிமைத்தன்மை. அந்த தெய்வீக குணம். கலர் ட்ரெஸ் போடல அவ்வளவுதான், விட்டா அப்படியே லக்ஷ்மி தான். சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் ட்ரெஸ் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அந்த ஜொலிப்பு
இல்லையா? அதான் சொல்றாரு, நீங்க ஞானம் பிடிச்சிருக்க எல்லாம் ஓகே, பட் நடத்தை நல்லா இருக்கணுமே. அதே மாதிரி நீங்க உங்க கணவர்கிட்டயோ அப்பா அம்மா கிட்ட கூட எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு, நல்ல நகை வாங்கி கொடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்க. இப்ப வனவாசத்துல இருக்கிறீங்க. பணத்துக்கு என்ன அழகான ட்ரெஸ் இல்லையா? அந்த மாதிரி தான் மர்ஜீவா வாழ்க்கை. அடுத்தது காடு. இப்ப ராஜ்யம் கிடையாது, காட்டுல இருக்கிறீங்க. ஸோ வனவாசத்துல இருங்க, தூய்மையா இருங்க, ஆனா சிம்பிளா இருங்க. இது பழைய உடம்பு. இந்த பழைய உடம்புன்ற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு பாருங்க, பழைய உடம்புன்ற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புது உடம்பு எடுக்கும்போது புது அலங்காரம் இருக்கும். இதுக்கு எதுக்கு அலங்காரம் இந்த இத்து போன உடம்புக்கு இல்லையா? கலியுகத்துல உடம்புமா தூய்மையாச்சு கிடையாது. விஷ்ணுபுரிக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? இது பழைய உடம்பு, இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு விஷ்ணுபுரிக்கு போயிட்டு இருக்கோம். எந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு விஷ்ணுபுரிக்கு போறோம்? உடம்புன்ற ட்ரெஸ்ஸை கட்டிட்ட. ஆனா மகாவிஷ்ணு கோயிலுக்கு எப்படி தெரியுமா போறாங்க? சட்டை கட்டிட்டு போவாங்க, தெரியுமா? இல்ல நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்ல நானும் என்னடா சட்டை கட்டிட்டு போறாங்க, இப்பதான் தெரியுது. விஷ்ணுபுரிக்கு பழைய ட்ரெஸ் கட்டிட்டு போங்கன்னு அர்த்தம். அவங்க இந்த சட்டை கட்டிட்டு போறாங்க. சிவன் கோயிலுக்கும் அப்படித்தானா? சரி சரி. கேரளால கூட எல்லா கோயிலும் அப்படித்தானாங்க. சரி, அதான். அப்ப இதோட ரகசியம் என்ன? விஷ்ணுபுரிக்கு பழைய ஆடையை விட்டுட்டு போறோம்னு அர்த்தம். நம்முடைய சிவபாபா யாரு? யாரு? பதிகளுக்கெல்லாம் பதி, நம்பர் 1 கணவன். அவருக்காக தான் எல்லா கணவனையும் தூக்கி கடைசிட்டு வராங்க எல்லாரும் இல்லையா? அதனாலதான் பதிகளுக்கெல்லாம் பதி, குருக்களுக்கெல்லாம் குரு. எல்லா குரு அவர் எப்படிப்பட்டது? எப்படியா இருந்தா நான் கடவுள் இல்லைல்ல. போ, கடவுளுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, தள்ளி போட்டு போறோம். குருக்கெல்லாம் குருவா இருக்கிறார். அதனாலதான் அவரை பதித்த பாவனா வாங்க. நான் தூய்மை ஆகணும் அப்படின்னா என் கணவன் தூய்மையான ஒருத்தரை நான் கணவனை வச்சிருந்தா தான் நான் தூய்மையா இருக்க முடியும். அழுக்கானவங்களை வச்சா நான் எப்படி தூய்மையாக முடியும் இல்லையா? அப்படின்ட்டு எல்லோரும் அவரைத்தான் நினைச்சாங்க, வா இல்லையா? ஆனா கடவுள் கிருஷ்ணர் நினைச்சிட்டதுனால அவரை கணவனாகவும் நினைவு செய்யறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? மீராலும் கிருஷ்ணரை கணவனா நினைவு செஞ்சாங்கன்னு இல்லையா? சரி, அவரும் தூய்மையானவர் தான், பட் இருந்தாலும் கடவுள் கிடையாது. ஸோ இந்த சிவபாபா பதிகளுக்கெல்லாம் பதிவா இருக்கக்கூடிய இந்த சிவன் தான் எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்கிறாரு. அவரைத்தான் சீக்கிய மதத்துல கூட மரணமற்றவர், அகாலமூரர், அழிவற்றவர், சத்தியமானவர், உயர்வான காலனை வென்றவர் அப்படின்னு அவரைத்தான் சொல்றோம். அவருக்கு மட்டும் அது பொருந்தாது. வேற யாருக்கு பொருந்தும்? வேற யாருக்கு பொருந்தும்? அதான் அகாலமூரத்தா அவர் இருக்கிறாரு, அழிவற்றவரா. சோ அதே மாதிரி அழிவற்ற அந்த மகிமை வேற யாருக்கு பொருந்தும்? ஆத்மா. ஆத்மாவும் தான் அழிவற்றது இல்லையா? ஆத்மாவையும் ஒருபோதும் காலம் சாப்பிடாது. இவங்க நினைச்சுக்கோங்க செத்துச்சுன்னா, அது போய் இன்னொரு அடுத்த நடிப்பு நடிக்க போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நேத்து ஒரு பிரதர் கால் பண்ணார், நைஜீரியால இருந்து. 15 வருடம் வெறித்தனமான கிறிஸ்டியன். ஒருத்தரை விட மாட்டோம், பைபிளை தூக்கிக்கு வரோம், தூக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல வசனத்தை வச்சு சொல்லியே எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருப்பாராம். நான் கேட்டேன், என்ன பிரதர் நீங்க ஃபாதரா இருந்தீங்களா? அதுக்கும் மேல ஒரு படி இருந்தேன் பிரதர். அப்படி 15 வருஷம். அப்ப அவருக்குள்ள இருந்த டவுட் எல்லாம் பாபாவுடைய இந்த வீடியோஸ் பார்க்க அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சான். அப்படி இருக்கிறது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, சரீரமும் அழிந்து விடுகிறது, ஆனா ஆத்மா அழியிறது கிடையாது. ஆக அந்த சத்குருவை, அகால மூர்த்தியை எங்களுக்கு சத்கதி கொடுங்க அப்படின்னு நினைவு செய்யறாங்க. யார் நினைவு செய்யறது? ஆத்மாக்கள். எங்க இருந்து வந்தோமோ அந்த அக்கால வீட்டிற்கு அழைச்சிட்டு போங்க. அதனால குழந்தைகளாக நீங்க புரிய வைக்கணும்,
சத்குரு அகால மூர்த்தி அவர் ஒருத்தர் தான் அப்படின்னா யார்கிட்ட புரிய வைக்க சொல்றாரு? போய் குருமார்கள் கிட்ட புரிய வைக்க சொல்றாரு. பாருங்க, சத்கதி கொடுங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க, முக்திக்கு அழைச்சிட்டு போங்கன்னு இறைவனைத்தான் கூப்பிடுறீங்க. அவரு கொடுக்கிற ஞானத்தினாலதான் அது கிடைக்குது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவரு தான், அந்த சத்குரு தான்னா அவரு தான் அந்த மரணமற்ற வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகக்கூடியவர்னா, அந்த அழிவற்ற குரு அவர் மட்டும்தான் அப்படின்னா உங்களை நீங்க எப்படி குருன்னு சொல்லிக்க முடியும்னு போய் கேளுங்க. இல்லையா? இந்த மாதிரி பாயிண்ட் சூப்பர் இல்ல? அந்த குருக்கள் எவ்வளோ எவ்வளோ குருஜி குருஜி குருஜின்னு அப்பா இல்லையா? சத்குருன்னு வேற சொல்லிக்கிறாங்க. சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். ஆனா பக்தி மார்க்கத்துல அளவற்ற குருக்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஞானத்தை சொல்லக்கூடிய ஞான கடலை யாரு? ஒரு தந்தை தான். அவர்கிட்ட இருந்துதான் நதிகளாகிய நீங்க வெளிப்படுறீங்க. இல்ல, அவர் இல்லாம நமக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இந்த விஷயங்களை தந்தை தான் புரிய வைக்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார். லௌகீக ஆசிரியர் கூட படிப்புடைய ஆஸ்தியை கொடுக்கிறாரு. என்ன மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்ட்டு இப்ப பாபா சொல்றாரு இல்லையா? இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை தான் கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் டீச்சரும் கூட. ஆனா இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் சத்குருன்றதுனால அவர் கொடுக்கிற ஆஸ்தியும் எப்படி இருக்கும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. அதுக்காக அவர் கொடுக்கிற மந்திரம், மகா மந்திரம் என்னது? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, பாவம் அழிஞ்சிடும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்திக்கு அதிபதி ஆயிடுவீங்க. தலை மேல பாவங்களின் சுமை இருக்குது இல்லையா? தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் உங்களுடைய புத்தி தங்கம் மாதிரி ஆகிடும். சதா அவருடைய நினைவுல இருக்கிறீங்களா? கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு இல்லையா? சரி, அதுதான். இப்போ அவர் நினைவு இருக்க புத்தி தங்க மாதிரி ஆகிடும். வேற எந்த எண்ணமும் வர, அவருடைய எண்ணங்களே வரணும்னா அவர் நினைவுலே இருந்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் மாதிரியே உங்களுக்கு வரும் இல்லையா? அப்ப பாருங்க, நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு நினைக்கிறோம், அவரை பத்தியே பேச்சு வருது. அப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அவருடைய குணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படும். அப்ப அதுக்காக நம்ம பாபா குழந்தையானோம். அதுக்கு தான் பாபா ஒருத்தர் நினைவுல இருந்து பாபா கிட்ட மட்டும் பேசுங்க, பாபா சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றது. தந்தையை நினைவு செய்வது மூலம் புத்தி தங்கம் மாதிரி ஆகிடும். இப்ப எல்லாருடைய புத்தியுமே கீழான இரும்பு யுகத்தினுடையதாக இருக்குது. அதனாலதான் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணுங்க, ஒரு கனெக்ஷனை மட்டும் கொடுங்க பாபா கிட்ட மட்டும். ஏன்னா எல்லாமே கீழான புத்தி. அவங்க கிட்ட போய் நீங்க உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? இல்ல சேவை செஞ்சுட்டு டக்குன்னு வந்துடணும். அவங்க கிட்ட அப்படியே தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா அவங்க பழக்கம் உங்களுக்கு வந்துடும். மூர்த்திகளுக்கு முன்னாடி போய் நாங்க சீச்சி ஆகிட்டோம், கீழானவர்கள் ஆகிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க யாரு? அந்த மூர்த்தி ஜட உயிரோட்டமான மூர்த்தியா இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆஹா ஆஹா என்று இருக்கிறீங்க. ஏன்? ஒருவருடைய நினைவில் இருக்கிறதுனால இல்லையா? நீங்க தான் தூய்மையானவராக உயர்வானவராக இருந்தீங்க. அதே நீங்களே தான் தூய்மையற்றவராகி கீழே இறங்கி வந்தீங்க. இந்த நாடகம் ஃபுல்லாவே பாரதத்துல தான் நடக்குது. 84 பிறவிகளுடைய கதையும் உங்களால தான் ஏற்படுது. கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல முதல்ல வரக்கூடியவங்க தான் முழுசா 84 பிறவி எடுப்பாங்க. 84 பிறவியுடைய கதையுடைய ஆதார மூர்த்தி கதாநாயகனே நீங்க தான்.
இல்லையா? உங்களாலதான் அந்த கதையே வருதுன்றது. அப்ப கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துல முதல்ல வரக்கூடியவங்க தான் முழுசா 84 பிறவி எடுக்கிறவங்க. அவங்க தான் எடுக்க முடியும். அந்த 1ஆம் தேதி வராங்க இல்லையா, அவங்க தான் 84 பிறவி எடுப்பாங்க. அது கூட முதல்ல வரவங்க தான். கடைசியில் வரவங்களுக்கு போயிடுது இல்ல, ஒரு பிறவி போயிடுது. இப்ப சொர்க்கம்னு சொல்லப்படுற அந்த கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியல. நீங்க தெளிவா எழுதி வைக்க முடியும். என்ன எழுதி வைக்க முடியும்? நாங்கள் யோக பலத்தின் மூலம் பாரதத்தை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்குவோம். பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்காக எவ்வளவு தலையில அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த காரியம் தந்தையினுடையது தான். விநாசத்துக்கு பிறகு 9 லட்சம் பேர் தான் மீதி இருப்பாங்க. இதுல தந்தை எந்த செலவும் செய்யறது கிடையாது. ஆசீர்வாதம் முதலான எந்த விஷயமும் கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப அது உருவாகிட்டு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அதனால நீங்க சொல்லுங்க, யோக பலத்தின் மூலம் இந்த பாரதத்தையே உயர்வானதாக சொர்க்கமாக ஆக்குவோம்னு நீங்க எழுதுங்க இல்லையா? எங்களால முடியும். 20 வருடத்துல இந்த பூமியை சொர்க்கமாக ஆக்குவோம் இல்லையா? நீங்க மீண்டும் தேவதைகளை இருப்பீர்கள். அதுவும் அதான் அர்த்தம் இல்லையா? 20 வருடத்துல அது உங்களால எழுதி வைக்க முடியும். அடுத்தது பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா இப்ப சொல்றாங்க, அது உண்மையா போயே தெரியல, இந்த தடுப்பூசி எல்லாம் போடுறாங்கல்ல, எல்லாருமே போடுறாங்க உலகம் ஃபுல்லா. ஆனா அது உண்மையிலே ஆண்மை குறைவு, அதாவது குழந்தை பிறக்க அது மலட்டுத்தன்மைன்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்துறதுக்காக தான் போடுறாங்க எல்லாருக்குமே. நோய் எது, அதாவது அவங்க பலகீனமாகணும், மற்ற தர்மங்கள் எல்லாம் அழியணும், ஒரே ஒரு தர்மம் மட்டும் வரணுன்றதுக்காக யாரோ இலுமினாட்டிக்காரங்கன்ட்டு அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நேற்று அந்த பிரதர் சொன்னாரு. அது உண்மையோ பொய்யோ, ஆனா பிறப்பை கட்டுப்படுத்துறதுலாம் மனிதர்களால முடியாது. இது பாபாவுடைய காரியம், மக்கள் தொகையை குறைக்கிறது. இவங்க என்ன பண்ணாலும் அது வாழ்ந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் கிரிமினலா இருக்கு, இன்னும் எல்லாருக்கும் தலைவலி தான் இல்லையா? ஏன்னா அதுக்காக காசெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணா காசு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் சொல்றாரு, எவ்வளவு மண்டையை உடச்சிக்கிறாங்க. ஆனா இது அப்பாவுடைய காரியம். விநாசத்துக்கு பிறகு 9 லட்சம் பேர் தான் மீதி இருப்பாங்க. இதுல தந்தை ஒரு பைசா செலவு பண்றது கிடையாது. செலவு பண்ணி இதெல்லாம் பண்ற மக்கள் தொகையை குறைக்கிறது, எந்த செலவும் செய்யறது கிடையாது. ஆனா அவங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் அவங்களால முடியாத காரியத்துக்கெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பாபா சொல்ற, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அதை எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஆசீர்வாதம் விஷயமும் கிடையாது இங்க. என்ன மட்டும் காப்பாத்திட்டு பாபா, பழைய உலகத்தை அழிக்கும் போது எதுவும் கிடையாது. ஏன்னா பழைய உலகம் விநாசமாகத்தான் வேண்டும். இது சங்கம யுகம். நீ ஆத்ம உணர்வுல வந்தா தச்ச. அத நான் அடிக்கடி நினைப்பேன். என்ன நினைப்பேன்னா, இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணியில நைட்டு ஃபுல்லா இருந்ததாலும் சொல்லியிருக்கிறாங்க. ஏரி தண்ணி எல்லாம் போன வருஷம் வந்துச்சு இல்லையா? அதை விட நரகம் என்ன இருக்கு? எப்படி இருக்கும் உடம்பு, எப்படி நடுக்கும், அதுவும் ராத்திரி எல்லாம். பகலே கூட இருக்கட்டுமே இல்ல, இப்ப எப்படி இருக்கும் யோசிப்பேன். எனக்கு வேற கனவுல வெறும் தண்ணியிலேயே அழிவு ஏற்படுற மாதிரியே தான் வருது. ஐயோ, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது கர்மதித்த நிலை ஆயிடணும், அதுக்காகவாது ஆயிடணும் இல்ல, தேக உணர்வு தான் மாட்டணும், முடிஞ்சு போச்சு. இப்ப பாப்பா சொல்றாரு, அதான் சார் ஆசீர்வாதத்துக்கான விஷயம் எல்லாங்கிறது. நீ முயற்சி பண்ணு, உலகம் அது கரெக்டா அந்த டைமுக்கு அழிவு ஆரம்பமாயிடும். அதுக்கு முன்னாடி நீ ரெடி ஆயிடணும். நீ அந்த டைம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது சங்கம யுகம். எப்ப முடியும் தெரியாது. தெரியாது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பாபா கரெக்டா எந்த நேரம் அவருக்குள்ள வந்தாருன்னு தெரியுமா? தெரியாது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனைன்னு பாடப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்கதானே ஸ்தாபனை ஆகும். பிரம்மா இங்கதானே இருந்தாரு, இங்கதானே சொர்க்கம் உருவாகணும். இல்ல பாபா என்ன பொய்யா சொல்றாரு? சொர்க்கம் வேற எங்கேயோ இருக்குமா? இங்கத்தானே உருவாகணும்.
சூப்பர்ல. பிரஜாபித பிரம்மா ஆதாம் மூலமாக படைக்கிறார்னு பைபிள் குரான்ல இருக்குதுன்னா, ஆதாமியவர் மண்ணுல தானே வாழ்ந்தாங்க. அப்ப இங்கதானே சொர்க்கம் இருந்துச்சு. எவ்வளவு சூப்பர் பாயிண்ட் பாங்க. சொர்க்கத்தை படைச்சாரு, அங்கதான் ஆதாம் ஏவாளை விட்டாருன்னாங்கன்னா அப்ப இதானே சொர்க்கம். அது மட்டும் ஏன் அவங்களுக்கு தோணல? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாங்க. இது பெரிய ஆச்சரியம் இல்ல. சொர்க்கத்தை படைச்சாரு, இப்ப இதானே அது. இங்க இருந்துதான் வேற இடத்துக்கு துரத்தி விட்டாங்க. மேல இருந்து அப்படியே டொபுக்கின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. எவ்வளவு சூப்பரான ரகசியம் இல்ல அதுலயே இருக்குது பா. இப்ப பாருங்க, அதனாலதான் பிரம்மா அமர வைக்கப்பட்டுள்ளார். தாதாவை ஏன் இங்க உட்கார வச்சிருக்கிறீங்கன்னு மனுஷங்க கேக்குறாங்க. யார உட்கார வச்சாலும் இவரை ஏன் இங்க உட்கார வச்சிருக்காருன்னு தான் அவங்க கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்க வேலை அப்படிதான். அவங்களுக்கு என்ன வேலை இல்லையா? பிரம்மாவோ முற்றிலும் சாதாரணமானவராக இருக்கிறாரு. அனைவரையும் விட பெரியவராக பிரம்மா தான் இருக்க முடியும். விஷயம் முற்றிலும் எளிமையானதுதான். ஆனா எவ்வளவு புரிய வைக்க வேண்டி இருக்குது. பகவான் வர்றதே தூய்மையற்ற சரீரம் மற்றும் தூய்மையற்ற உலகத்துல தான். தூய்மையான சரீரமும் இங்க யாருக்குமே இருக்க முடியாது. அப்ப எப்படி அவர் தூய்மையான சரீரத்துல வர முடியும் கேக்குறாங்களா? ஏன் இவரு உடம்புல வராரு? ஒரு நல்ல சாது சன்னியாசி உடம்புல வரலாமே அப்படின்னா, அது என்ன நல்ல சாது சன்னியாசி? இங்க யாருமே தூய்மையானவங்க கிடையாதுன்று கடவுள்னா பொய்யா சொல்றாரு. இந்த சொன்னார்ல எல்லோருக்குள்ளயும் விகாரம் இருக்குதுன்ட்டு, எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது. யார் பேரை போட்டாலும் இருக்குது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அதனால அவரு இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற சரீரத்துல தான் வர வேண்டி இருக்குது. முள்ளு நிறைஞ்ச காட்டுல நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு ஏணிப்படி படத்துல கூட காட்டப்பட்டு இருக்குது. இந்த முள்ளு நிறைஞ்ச காடுன்றதான் ஒருத்தன் வெட்டிக்குவான் குத்திக்குவான் அப்படி இருக்கும் இல்லையா? அந்த ஏணிப்படியோடைய கீழே அது முள்ளு நிறைஞ்ச காடு மாதிரி காட்டி இருக்கிறாங்க. இது தூய்மையற்ற உலகமாகத்தானே இருக்குது. அதனால பகவான் வர்றதும் தூய்மையற்ற சாதாரண உடல்ல தான். பிறகுதான் அவர் வந்த பிறகுதான் அவருடைய பேரை பிரம்மான்னு வைக்கிறார். இந்த எல்லா விஷயங்களும் நீங்க புத்தியில வைக்கணும். பலவிதமான மனிதர்கள் கேள்விகளை கேட்கிறாங்க. ஏணிப்படி படத்தை புரிய வைக்கிறவங்களுடைய புத்தி மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா யாருக்கு பாருங்க, நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதை புரிய வைக்கக்கூடியவங்க புத்திசாலித்தனமா புரிய வைக்கணும். இருந்தாலும் கூட யாருக்கு இங்க வர வேண்டிய பாகமே இல்லையோ, பிரம்மகுமாரி ஆக வேண்டிய நடிப்பு இல்லையோ, அவங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கட் பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்ன இதான் கடவுள். நான் எப்படி நம்ம அதிர்ஷ்டம் தான் நமக்கு நம்ம என்ன போங்க. அப்புறம் அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அப்ப அதுலயும் இருக்குது, கேள்விக்கு புரிய வைக்கணும். ஆனா அது இந்த தர்மத்தை ஆத்மாவா அல்லது சும்மா டைம் பாஸுக்கு புத்திசாலித்தனத்தை காட்டு புரிஞ்சுக்கணும்னு கேட்கறது ஒண்ணு, புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிறதுக்காக கேட்கறதுன்னு இருக்குது இல்லையா? இப்ப தேவையற்ற கேள்வி கேட்பாங்க. அழகா கட் பண்ணிடணும். நம்ம நேரத்தை வீணாக்கூடாது. 84 பிறவிகளுடைய சக்கரம் பாடப்பட்டிருக்கு. அதையும் எல்லோரும் எடுக்க முடியாது அந்த 84 பிறவி இல்லையா? பூஜைக்குரியவங்க தான் பிறகு பூஜாரிகளா ஆகுறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு பூஜாரிகளுக்கு புரிய வைங்கன்ட்டு. நாம என்ன யோசிப்போம்? பூஜாரி அவன் எப்படி நம்ம சொல்றது கேட்பான்னு நினைப்பான். ஆனா பாபா சொல்ற பூஜைக்குரிய தேவதை தான் இப்ப பூஜாரியா இருக்கிறாங்க, போய் புரிய வைங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் அகங்காரத்தை பேசலாம், பட் நீங்க புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை. மற்றபடி இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. பாபாவை நினைவு மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க பாவ கர்மம் அழிஞ்சிடும், அவ்வளவுதான். பிறகு நீங்க தேவதை ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகுறாங்க. விராட ரூபம், சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, திருமூர்த்தி, இந்த ஒவ்வொரு படங்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கு இல்லையா? விராட ரூபம் சிருஷ்டி சக்கரத்திலும் இருக்கு, ஏணிப்படியிலும் இருக்கு, திருமூர்த்தியுமே இருக்கு இல்லையா? திருமூர்த்தி அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குது இல்லையா? விராட ரூபம் படிப்படியா ஒரு வர்ணங்கள் இருக்குது.
சிருஷ்டி சக்கரத்துல வர்ணங்கள் இருக்கு இல்லையா? முதல் யுகத்துல இந்த வர்ணம், அடுத்த யுகத்துல சத்திரியர், அடுத்தது வைஷ்யர், அதுவும் வருது. ஏணிப்படியில அப்படிதான் இறங்கிட்டே வருது, ஒவ்வொரு வர்ணமா வருது. திருமூர்த்தியில கீழாக இருக்கிற பிரம்மாவே உயர்ந்த மகாவிஷ்ணுவாக ஆகிறார். அதுக்காக யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா? இப்ப நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பாபா எவ்வளவு நல்ல நல்ல யுக்திகளை சொல்றாரு. சிலர் தான் இதை தாரணை செய்யறாங்க, சிலர் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறாங்க. அப்ப அது இதை புரிய, ஆஹா இது நல்ல பாயிண்ட் ஆச்சு, இப்படி புரிய வைக்கணுமே, உடனே எழுதிக்கணும் அல்லது புத்தியிலையாவது பல தடவை ஓடிட்டே இருக்கணும். ஆனா ஒரு சிலர் அப்படியே இந்த காதுல வாங்கி இப்படி போயிடுது, புரிய வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய புத்தியில தான் இருக்குது. நீங்க இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறீங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிஞ்சிருந்தாங்கன்றதெல்லாம் சங்கம யுகத்துடைய மகிமை தான். நாம தான் முதல்ல சத்தியுகத்துக்கு வர்றோம். மற்ற எல்லோரும் அந்த நேரத்துல சாந்தி தாமத்துல இருப்பாங்க. யார் போன கல்பத்திலே வந்திருப்பாங்களோ, நல்ல விதமா படிப்பாங்களோ, அவங்க தான் முதல்ல வருவாங்க. எங்க? சத்தியுகத்துக்கு இல்லையா? அவங்க தான் முதல்ல வருவாங்க. நல்ல விதமா படிக்காதவங்க பின்னாடி தான் வருவாங்க. எல்லாமே கணக்கு வாழ்க்கை தான், எல்லாத்துலேயும் கணக்கு இருக்கு. இங்கே நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ ஞானத்தை மிஸ் பண்ணுறோம், எவ்வளோ தாரணைக்கு எடுத்துகிட்டு வரோம், எவ்வளோ பாபா நினைவில் இருக்கிற முயற்சி பண்ணிருக்கிறோம், அதன் அனுசாரமாக தான் அங்கே எல்லாமே நடக்குது. அப்போ தலையெழுத்தை யார் எழுதுறா? நம்மளே எழுதுகிறோம். எப்போ எழுதுறோம்? சங்கமத்தில் இல்லையா? பிரம்மாவோடு சேர்ந்து பிரம்மா அவர் தலையெழுத்து எழுதுறாரு, நாம நம்ம தலையெழுத்து எழுதுறோம். எல்லாமே கணக்கு வழக்கு. இந்த விஷயங்கள் சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய புத்தியில தான் பதியும். செல்வம் கொடுக்க கொடுக்க குறைவதில்லைன்னு பாடப்பட்டிருக்குது. தானம் கொடுக்கறது இல்லைன்னா படிப்பதே இல்லை என்று பொருள். என்ன அர்த்தம்? இந்த ஞான செல்வத்தை நீங்க தானமா மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னா ஞானத்தை படிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? படிச்சாதான் அதை கரெக்டா சொல்லவே முடியும். அதுவும் இருக்குது. யார் பாரதத்துடைய ஆன்மீக சேவாதாரியா இருக்கிறாங்கன்னு பாபா பாக்குறாரு. அவங்க உண்மையிலே தனக்குத்தானே நன்மை செஞ்சுக்கிறாங்க. தந்தை படிப்பையும் படிக்க வைக்கிறாரு. யார் யாரு தன்னுடைய வாழ்க்கையை உயர்வாக்கிக்கிறாங்க, தேர்ச்சி அடையிறாங்க, எல்லாத்தையும் சாட்சியா பார்க்கவும் செய்யறாரு. எப்படி சூப்பர் இல்லையா? பாபாவுக்கு தெரியுது யாரு பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவாதாரி பார்க்கிறாரு. இப்போ பாரதத்துக்கு இது ஆக்சுவலாக இன்னைக்கு டச் ஆச்சு. இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துச்சு. அதே தான் இங்கே வருது பாயிண்ட். என்னன்னா, மற்றவங்களுக்கு சேவை செய்யறது தான், மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது தான் உங்களுக்கு நன்மை செய்யுது. வேற வழி கிடையாது. உங்களுக்கு நீங்க நன்மை செய்யணுமா, அதுக்கு ஒரே வழி மற்றவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க இல்லையா? பாரதத்துக்கு உண்மையான சேவாதாரி. அந்த சேவை செய்யறதுக்காக பாபா நடத்துறாரு. நடத்திட்டு அவ்வளோதான், நடத்திட்டு அவர் அமைதியா பார்க்குறாரு. யார் யாரு அவர் சொன்னதை கேட்டு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்வா ஆக்கிக்கிறாங்க, மதிப்போட தேர்ச்சி அடைகிறாங்க, எல்லாத்தையும் அமைதியா பார்க்குறாரு. அவர் எதுவுமே பண்ண போறது இல்லை. அவர் சொல்லிட்டார், கடைசி நேரத்தில் எங்க இருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? எங்க வேணாலும் இருப்பீங்க, ஆனா என் நினைவுல இருந்தா உங்களை எதுவுமே தொடாதீங்க. அந்த நேரம் அது போயிடுச்சுன்னா அவுட் இல்லையா? ஸோ அதான் அவர் படிப்புல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, தப்பிக்கிறதுக்கான எல்லா ரகசியமா. அதான் அபிமன்யு அங்க போய் மாட்டிக்கிட்டான்றாங்க. அவனை போய் யாரும் காப்பாற்ற முடியாது, அவனாதான் வெளியே வரணும். நாம தான் அந்த அபிமன்யு. நடத்தும் போது எந்த அளவுக்கு அது தாரணை ஆகுதோ அது உங்களை வெளியே எடுத்துட்டு வரும் இல்லையா? எப்படி கர்ப்பத்துல இருக்கும்போதே கேட்கறது அதோட வெளில தான் படிச்சாங்களா, அதுக்குள்ள முழுப்பு வந்துருச்சான்.
அது அமரகாத்தை சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்போ கிளி அது எல்லாம் ஊன்னு கேட்டுட்டு இருந்துதான் அதுக்கு பிற்பாடு. அதனால இவருக்கு உள்ள போய் திரும்பி வர்ற கதை தெரியாம போயிடுச்சான். ஏதோ கதை. சரி, அதுதான் அதான் சரியா கேட்காது. அப்ப நாம இங்க அலட்சியமா இருக்கிறதுடைய கதை தான் அது. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு எல்லாத்தையும் அவர் சாட்சியா பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளும் ஞானத்தை கொடுக்கறது தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. நாம போய் மாட்டிக்குவோம் அப்புறம் தங்க சங்கிலி ஆயிடும். அவ்வளவுதான். சாட்சியா பார்க்கவும் செய்யறாரு. எல்லோரையும் விட உயர்வான சேவாதாரி யார் அப்படின்னு நீங்க கூட பாக்குறீங்க. கண்காட்சியில கூட அந்த குழந்தைங்களை தான் கூப்பிடுறாங்க இல்லையா? யார் பயங்கரமா சேவாதாரி செய்றாங்களோ அந்த குழந்தைய தான் கண்காட்சியிலையும் விளக்கம் சொல்றதுக்கு கூப்பிடுவோம், அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. சென்று பார்ப்போம், அனுபவம் செய்வோம் அப்படின்லாம் நினைக்காம சிலர் அப்படியே போயிடுறாங்க. இந்த ஞானத்துல நல்ல ஒழுக்கங்களும் இருக்கணும், மனச்சோர்வும் அடையக்கூடாது. இவ்வளவு இருக்குது. சும்மா சொல்ற ஞானம் கிடையாது இது. ஒழுக்கமும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கணும். கொஞ்சம் ஒரு பேர், ஏன்னா நம்ம எல்லாருடைய விஷயமும் தப்புன்னு அடிச்சு உடைக்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு கவனிப்பாங்க? ஒரு சின்ன தப்பு கிடைக்குதா இவங்களுடைய கேரக்டர்லன்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? டக்குன்னு. ஏன்னா இதை பொய்யா, ஏன்னா பலருடைய வருமானம் போகுது இல்லை இதுல. அந்த யோகா எல்லாம் தப்புன்றோம், பக்தி எல்லாம் தப்புன்றோம், இப்ப கம்மன் விட்டுறோம், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு இந்த ஞானத்துல நல்ல ஒழுக்கமா இருக்கணும், மனச்சோர்வே அடையக்கூடாது. தொட்டா சினுங்கின்னு ஒரு செடி இருக்குது, கை பட்டதான் அது சுருங்கிடுது. எவ்வளவு அதிசயமான மூலிகையா இருக்குது. மற்றொன்று சஞ்சீவினி மூலிகை, அது மலை மேல இருக்கும். உண்மையிலே மண்மனாபவ என்ற சஞ்சீவினி மூலிகையை கொடுக்கிறாரு. மற்றபடி சாஸ்திரங்கள்ல என்னென்னமோ எழுதி வச்சுட்டாங்க. நீங்க தான் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்றாற் போல மகாவீரர் மகாவீராங்கனைகள் ஆகுறீங்க. நீங்களும் கூட மாயையின் மீது வெற்றி அடைகிறீங்க. நீங்க கண்ணுக்கு தெரியாத போராளிகள். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? மிகப்பெரிய இம்சை காம ஆயுதத்தினால தாக்குறது தான். கோபப்படுறது, கடுமையாக பேசுவது, இதெல்லாம் 2வது நம்பர் இம்சை. இதுவும் இம்சை தான். செம பாயிண்ட் இல்லையா? அப்ப சென்று பார்ப்போம், அனுபவம் செய்வோம்னு நினைக்காம சிலர் அப்படியே போயிடுறாங்க. அப்படின்றது என்னன்னா, கண்காட்சியில ஞானத்தை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றோம், ஆனா சரி போய் என்னதான் போய் பார்ப்போமே சென்டருக்கு அப்படின்ட்டு பார்க்காம போயிடுறாங்க. அடுத்தது பாபா சொல்றாரு, இன்னொன்னு இந்த ஞானத்துல நல்ல ஒழுக்கங்களும் இருக்கணும். அது பிடிச்சி இருக்கும். இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாங்களே, இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே. அந்த பகட்டு வந்து அந்த யெகோவாவின் சாட்சிகள் அங்க போனீங்கன்னா தெரியும் நமக்கு. இவ்வளவு அன்பா பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். பிரதர் சிஸ்டர், அந்த அன்பு விட்டே உங்களால வெளில வர முடியாது, அது பொய்யினே தெரிஞ்சா கூட. அவ்வளவு அன்பா பேசுவாங்க. அதான் பாபா சொல்றாரு நல்ல ஒழுக்கம் இருக்கு. ஏன்னா ஒழுக்கத்தின் மூலமாக அப்பாவை நீங்க வெளிப்படுத்தணும். யாரோட குழந்தை? ஏன்னா பொய்யெல்லாம் உண்மை மாதிரியே இருக்குது. ஈஷா யோகாவுக்கு போனீங்க, நமஸ்காரம் அண்ணான்னு கூப்பிடுறவருக்கு 70 வயசு இருக்கும், 20 வயசு பையனை நமஸ்காரம் அண்ணான்னு. ஆச்சரியமா இருக்கும், எப்படா இது பொய்யெல்லாம் பக்காவா நடக்குது, ஆனா உண்மைதான் இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? நல்ல ஒழுக்கமும் இருக்கணும். அதே மாதிரி தொட்டா செடிங்க, செடி எப்படி தொட்டவனே போயிட்டு அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு பாபா விட்டுட்டு ஜாலியா இருக்கணும், எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது. அடுத்தது பாபா சொல்ற, மலை மேலதான் சஞ்சீவி மூலிகை இருக்குமா. அது மாதிரி மலை மேல இருந்துட்டு பாபா கொடுக்குற மண்மனாபாவை தான் சஞ்சீவி மூலிகை இல்லையா? இதான் அந்த மலையை காட்டி விட்டாங்க, என்னென்னமோ எழுதிட்டாங்க. உண்மையிலே உங்களுடைய வசீகரமான முயற்சிக்கு ஏற்ப நீங்க தான் மகாவீரர் மகாவீராங்கனைகள். ஏன்னா மாயா மேல வெற்றி அடையுங்க. கண்ணுக்கு தெரியாத
மாயாவை வெல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத போராளிகள் நீங்க. நீங்க எதுவும் ஆயுதத்தெல்லாம் அணியல, கண்ணுக்கு எதுவும் தெரியல, உங்களை தாக்குற மாயாவும் கண்ணுக்கு தெரியல. அப்ப புத்தியில தான் அதுவும் வந்து தாக்குது, நீங்களும் புத்தியாலே அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி? பாபா நினைவு, பாபா ஞானம், சுத்து 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 உள்ளே வராது. கொஞ்சம் அலட்சியமா நிறுத்தினீங்கன்னா டக்குன்னு வந்துடும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அந்த மாயா உங்களை பயங்கரமா தாக்குற முதல் ஆயுதம் காமம், அடுத்ததான் கோபம், கடுமையா பேசுறதுலாம். ஸோ இதெல்லாம் உங்களை தாக்காம இருக்கணும்னா நீங்க உஷாரா பாபா நினைவு அப்படியே இருக்கணும் இல்லையா? அது இன்னைக்கு நான் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, திருக்குறள்ல வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்த ஊடல் கூட ஒரு சந்தோஷமான விஷயம். கோச்சிக்க அப்ப மாயா எப்படி வேலை செய்திருப்பாங்க? கோச்சிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா, பேசாம இருக்கிறது அது ஒரு சுகம் அப்படின்ட்டு எப்படி அந்த மாயை பிடிச்சி விழ வைக்குது பாருங்க. அந்த துக்கத்தை கூட ஒரு சுகம் மாதிரி அனுபவம் பண்ண வைக்குது பாருங்க இல்லையா? லவ்ல அந்த ஒரு ஃபெயிலியர் கூட ஒரு சுகமா மறுபடி விழறதுக்காக. திருக்குறள் அப்படி இருக்குதா? இப்ப பாபா சொல்றாரு, அதான் பாபா சொல்றாரு, அது மிகப்பெரிய இம்சைன்னு சும்மா சொல்றாரு. காமம் மிகப்பெரிய இம்சைனா அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியுமே பிரச்சனை, பிரிஞ்சு பார்க்க முடியாம, அதாவது மற்றவங்க சமுதாயம் கொடுக்கறத விடுங்க, பார்க்க முடியலையே பேசல, அப்போ ஒருத்தர் துக்கம் தானே அது. அதான் மிகப்பெரிய இம்சை அது. அடுத்ததுதான் கோபம், சத்த போட்டு பேசுறது, இதெல்லாம் அதுவுமே கூட இம்சை தான் அப்படின்றாரு. குழந்தைங்களுக்கு எப்பவுமே குஷியோடைய அளவு அதிகரிச்சபடி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பயுமே குஷி கொடுக்கக்கூடிய டானிக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்ன டானிக்? ஞானம். ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ ஒரு குஷி இல்லையா? நான் ஒரே பாயிண்ட் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம், சூப்பரா இருந்துச்சு. என்ன பாயிண்ட்னா, நான் பாபாவோட எப்பவுமே இணைஞ்சு இருக்கிறதுனால, அது சமீபத்திய பிராக்டிஸ்ல 13-14வது பாயிண்ட், எப்பொழுதும் பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால பாபாவுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யறேன். அடுத்தது, ஸோ இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு மணி நேரத்துக்கு இதே, அதாவது ஒரே பாயிண்ட்டே ஒரு 4 பாயிண்டா பிரிச்சு அனுபவம் செஞ்சுட்டே இருக்கிறேன். பாபா என் கூட இருக்கிறதுனால எனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். நஷ்டமே இருந்தா கூட அதிலும் கண்டிப்பா நன்மை இருக்குது, ஏன்னா சுயம் பகவான் எனக்கு துணையா இருக்கிறாரு. ஸோ இந்த ஞானம் தெரிஞ்சவங்க தானும் குழம்ப மாட்டாங்க, மற்றவங்களையும் குழப்ப மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு இதையே ஒரு 4 இதா பிரிச்சு ஒரு லைனையுமே சொல்ல சொல்ல அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குது. அதுதான் குஷியின் அளவு அதிகரித்தபடி பாபா சொல்றாரு. இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு குஷி அதிகமா இருக்கும்ன்றாரு. இப்போ ஒண்ணு கூட ஞாபகம் வச்சுக்காம இருக்கிறதுனால தான் மாட்டிக்கிறோம் இல்லையா? சேவையில மும்முரமாக ஈடுபட்டுள்ளவர்களின் பெயர்களிலும் தாய்மார்களின் பெயர் முன்னால் உள்ளது. கரெக்டு தானே இல்லையா? அந்த சிஸ்டர் பாருங்க, வந்து வேலையை விட்டுட்டு வராங்க. இப்ப வேலையை விட்டுட்டு வராங்க, இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இத்தனையும் வசதியான குடும்பம் இல்லை, கஷ்டப்படுற குடும்பம் தான். அந்த சேவை செய்யாம இருக்க முடியல அப்படின்றதுனால, அதனால்தான் அவங்களுடைய பேர் எங்க இருக்கு? முன்னாடி இருக்குதுன்ற இல்லையா? நீங்க சிவசக்தி சேனையை சேர்ந்தவர்கள். தாய்மார்கள் செய்து கரெக்டு தான் இல்லையா? கணவனுக்கு சாப்பாடு சமைக்கிறது அந்த ஒரு பக்கம் திட்டு விழும், அதையும் மீறி வச்சுட்டு, அது இல்லாம இப்ப யாருக்கும் கணவனுடைய சம்பாத்தியம் மட்டும் பத்தாது, அந்த சம்பாத்தியமும் பண்ணிட்டு இதுல பாபாவுடைய சேவை செய்யறாங்கன்னா மார்க் கம்மியாவா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் இல்லையா? நீங்க சிவசக்தி சேனையை சேர்ந்தவர்கள். தாய்மார்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியம் மிக நன்றாக உள்ளதுன்னு கவர்னரும் சொன்னார். ஆனா இங்கேயோ இது இருபாலருக்குமான ஞானம். ஆம், தாய்மார்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குமாரிகள் மட்டுமே வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது, குமார்களும் கூட உள்ளனர் அல்லவா? 2 பேருமே ஞானத்தை எடுக்கும் பொழுது இல்லறம் நல்ல விதமாக நடக்கும். பெண் குழந்தை பிறந்தது என்றால் லட்சுமி வந்து விட்டால்னு புரிஞ்சுக்கிறாங்க. பெண் குழந்தை பிறக்கலன்னா வீடு வெறிச்சோடியதாக புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, லக்ஷ்மிக்கு பூஜை செய்யறாங்க, பெண்ணை வீட்டின் அலங்காரம்னு ஏத்துக்கிறாங்க. லட்சுமி இருக்கிறார்னா அவருடன் நாராயணனும் இருப்பார்.
இன்றைய நாட்களில் தாய்மார்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாங்க. அனைவரையும் விட அதிகமான மதிப்பை தந்தை தான் வந்து கொடுக்கிறாரு. யாருக்கு? தாய்மார்களுக்கு. முதலில் லக்ஷ்மி, பிறகு நாராயணன். பிரம்ம பாபா உடம்புல இருந்துட்டு சிவபாபா சொல்றாரு, முதல்ல லக்ஷ்மி, பிறகு நாராயணன். இல்லையா? இன்றைய நாட்களில் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் இந்த வார்த்தையை விட்டு ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸ்ரீமதி அப்படி வச்சுட்டாங்க. இது மாயாவுடைய வழி. வேற எந்த கண்டத்திலுமே ஸ்ரீன்ற வார்த்தை ஒருபோதும் கிடையாது. ஸ்ரீ கிறிஸ்துன்னு ஒருபோதும் சொல்றது கிடையாது. ஸ்ரீமத் ஒரு பகவானுடையது தான். அந்த ஸ்ரீமத் மூலமாக தான் சிரேஷ்டாச்சாரியா ஆக்குறாரு. குழந்தைகளாகி நீங்களும் நிறைய முயற்சி செய்யணும். ஆனா சிலர் தேக அபிமானத்துல வந்து தன்னுடைய பதவியை கீழானதாக்கிறாங்க. இந்த சமயம் எல்லோருமே தேக அபிமானிகளாகத்தான் இருக்கிறாங்க. ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவே வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்ன்ற விஷயம் வேற எந்த பாடசாலையிலும் இருக்க முடியாது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கிற கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு. நாடகத்துல இப்படிப்பட்ட நடிப்பு வேற யாருக்குமே கிடையாது. பாருங்க, நீங்க என்ன சேனை? ஆக்சுவலா நம்ம ஒரு மிலிட்ரி இல்லையா? சிவசக்தி சேனை. சிவசக்தி பாண்டவ சேனை. ஆனா தாய்மார்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால யாரை பார்த்தாலும் இது ஒரு பெண்களின் இயக்கமோ அப்படின்னு தான் டவுட்டா இருக்கு. பிரம்மா குமாரிகள் இல்ல அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது 2 பேருக்குமான ஞானம் தான். ஆனா தாய்மார்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. பிரம்மா மூலமாக அவர் ஒன்றும் குமாரிகளை மட்டும் படைக்கல, 2 பேரும் தான் படைக்கப்படுறாங்க. ஆனால் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே ஞானம் எடுத்தாதான் குடும்பம் நல்ல விதமா நடக்கும். இதுதான் பெரிய விஷயம். ஏதோ ஒரு பிறவில விகாரத்துல விழுந்ததோடைய கணக்கு வழக்கு இப்ப மீண்டும் கணவன் மனைவியை வந்து உங்களை எடுக்க விடாம பண்ணும் பொழுது அதான் பாவத்துக்கான தண்டனை. அதுதான் உண்மைன்னு தெரியுது. ஆனா தூய்மையா இருக்க முடியல இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, 2 பேரும் எடுத்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். பெண் குழந்தை பிறந்தா லட்சுமி வந்துட்டா சொல்றாங்க, பிறக்கலன்னா வீடு வெறிச்சு வெடி போச்சுன்றாங்க, லட்சுமிக்கு பூஜை பண்றாங்க, பெண் வீட்டின் அலங்காரம், வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள், என்னமோ சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு, லக்ஷ்மி இருந்தா நாராயணன் இருக்க மாட்டாரா? லக்ஷ்மி மட்டும்தான் இருப்பாங்களா? இல்ல, லக்ஷ்மினா நாராயணன் தானே இருப்பாங்க. அந்த லக்ஷ்மியை உருவாக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் நாராயணன் தான் உருவாக்கப்படுறாங்க இல்லையா? பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ்ன்னு வெள்ளைக்காரன் சொன்னதை இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்ல ஸ்ரீமதின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மாயாவுடைய வழி. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்ரீயை தான் தமிழ்ல திருமதின்னு போட்டுடுறாங்க. உயர்ந்த இல்லையா? உயர்ந்த மதியா? திருமதி. உயர்ந்த புத்தியா இருக்குது நம்ம எல்லாருக்கும். அதான் மாயாவுடைய வழி இது. வேற எந்த கண்டத்திலையும் இப்படி சொல்றது கிடையாது. ஸ்ரீ கிறிஸ்துன்னு சொல்றாங்களா? ஏன்னா ஸ்ரீ உயர்ந்த வழி ஒரு பகவானுடையது தான். ஆளாளுக்கு சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஸ்ரீமத் மூலமா தான் உங்களை உயர்ந்தவரை ஆக்குறாரு. அவர் ஆக்குறாரு. பட் இருந்தாலும் முயற்சி நீங்க தான் பண்ணணும். நிறைய முயற்சி செய்யணும் இல்லையா? அது சாதாரண விஷயமா? இன்னும் பக்கவாக ஐயோ நமக்குள்ள இன்னும் இவ்வளவு இருக்குது. அப்பதான் தெரியுது ராவணன் விஸ்வரூபம் எடுக்கிறது. அவனை இவ்வளவு அழிக்க வேண்டியதா இருக்கு. நாம சும்மா ஒரு விரலை தான் வெட்டி இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்ப நிறைய முயற்சி செய்யணும். ஆனா நிறைய பேர் தேக அபிமானத்துல வந்து அவங்க பதவியே கீழானதா ஆக்கிடுறாங்க. ஏன்னா எல்லாமே தேக அபிமானிகளா தான் இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஆத்மாபிமானியா ஆகணும்.
அதுக்கப்புறம் தான் பாபாவுடைய ஞானமே உங்களுக்கு புரியும். இந்த ஆத்மாக்களுக்கு பரமாத்மா ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாருன்ற விஷயம் எந்த ஊர்லயாவது இருக்குதா? ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, உடம்புக்கு கற்றுக் கொடுக்கல இல்லையா? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு அப்பாவை நினைவு செய்யுங்க, இதான் மந்திரம். இந்த கல்வியை தான் கற்றுக் கொடுக்குறேன். என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா இதான் கற்றுக் கொடுக்குறேன். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அப்பாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா இந்த நடிப்பு, இந்த மாதிரி உங்களை மாற்றக்கூடிய நடிப்பு பாபாவை தவிர யாருக்குமே கிடையாது 5000 வருஷத்துல. அதுக்கு தான் அவர் வராரு காட்சியில். அவர் அறிமுகத்தை கொடுக்கும்போது தான் அவர் இப்படிப்பட்டவர்னு தெரியல, தெரியல. ஆத்மாவில தான் முழுசா 84 பிறவியுடைய அழிவற்ற நடிப்பு அடங்கி இருக்குது. ஏணிப்படிகளின் படம் தெளிவாக்கி விடுகிறது. இத 84 பிறவி யார் எடுத்தாங்களோ அவங்க தான் மறுபடியும் இங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாருமே பின்னால் வரக்கூடியவர்கள்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப குழந்தைங்க நல்ல புத்திசாலியாக ஆகணும், நல்ல விதமா படிக்கணும். நல்லா படிச்சு மற்றவங்களையும் படிக்க வைக்கிறவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். தேகத்துடன் சேர்த்து அனைத்தையும் மறந்து விடுங்கள்னு தந்தை மிகவும் நல்ல விதமா புத்திமதி கொடுக்கிறாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பழைய உலகத்தையே மறந்துடணும். ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். நினைவின் மூலம்தான் தந்தையுடைய ஆஸ்தியை அடைவீங்க. இன்றைய நாட்கள்ல பகவானை நினைவு செய்யுங்கன்னு சுட்டி காட்டுறாங்க. அப்ப கண்டிப்பா தந்தை ஒருவர் தானே, மற்ற அனைவருமே குழந்தைங்க. உயர்விலும் உயர்வானவர் சிவபாபா தான், பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரர், பிறகு ஜெகதம்பா. பக்தி மார்க்கத்துடைய விஸ்தாரம் மரமாகும், ஞானம் என்பது விதையாகும். நல்லது சொல்லப்பாங்க. இப்ப 84 பிறவி எடுத்து எடுத்து எப்படி இறங்கணுன்றது ஏணிப்படியில கிளியரா இருக்குது. ஆனா யார் 84 பிறவி உண்மையிலே எடுத்தாங்களோ அவங்க தான் இங்க வருவாங்க. அது பாபா பண்ணுவார். எப்படியாவது வர வைப்பார். முயற்சி மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், செய்தி கொடுக்குற முயற்சி. அப்படி வராதவங்கெல்லாம் நாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஓ இவங்க பின்னாடி வருவாங்கல இருக்கு, அப்போதான் நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்க முடியும். இல்லைன்னா ஐயோ பாபாவும் சொல்கிறார் அவங்க கேட்க மாட்டாங்களேன்னு நாம் புலம்புனாலே நமக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாரும் நாராயண ஆக முடியாது இல்லையா? ஐயோ 4 வேளை ஞாபகத்துங்க, அது மாதிரி எழுதி வைக்கணும். சரி, இப்போ குழந்தைங்க பயங்கர புத்திசாலியாகி படித்து மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. படித்து சேவையும் செஞ்சு பாருங்களா. இப்போ படிக்கிறோம், புரியுது, எப்போ பார்த்தாலும் சேவை தான் சொல்கிறார், ஆனால் சேவையே செய்யலை. நான் அதுக்கு விளக்கம் கூட கொடுக்க மாட்டேன். அப்படி நான் சேவையே செய்யலைன்னா அதுக்கு விளக்கமே கொடுக்க மாட்டேன். சேவை செய்யுங்கன்னு. அப்போ எப்படி மற்றவங்களாம் சேவை செய்வாங்க, எப்போ உயர்ந்த பதவி அடைவாங்க? அதுக்கு தான் நல்ல விதமாக படித்து அப்படின்னாலே அதில் சேவையும் வந்துடுது. படித்து தாரணைக்கு எடுத்துகிட்டு வரனால சேவை வந்துடுது. அப்படி நீங்கள் பண்ணி மற்றவங்களையும் பண்ண வைக்கிறீங்க இந்த ஞானத்தின் மூலமாக, அப்படின்னா தான் உயர்ந்த பதவி உங்களால் அடையுங்க. ஸோ அந்த படிப்பு சொல்கிறதுக்கும் தகுதி வேணும்னு பாபா சொல்கிறாருல்ல. ஏன்னா டீச்சர் பாபா, அவர் உட்கார்ற இடத்துல நீங்கள் உட்காருறீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அவருக்கு ஈக்குவலாக ஆயிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு சமமாக இருக்க உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேகத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் மறந்துடும். அப்போதான் அது உங்கள் தாரணையில் வரும். நான் உடம்புன்ற அது ஞாபகமே இருக்கக்கூடாது. ஆத்மா ஆத்மா எல்லாம் ட்ராமா. நான் ஆத்மா, எனக்கு ஒரு பரமாத்மா சுற்றி நடக்குது, எல்லாம் ட்ராமா. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கணும். எவ்வளோ நல்ல புத்தி கொடுக்குறாரு. அதனால பாபா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பழைய உலகத்தை மறந்துடுங்க. பழைய உலகம் ஞாபகம். ஆத்மா ஆத்மா அங்கேருந்து வந்துச்சு. ஆத்மாவுடைய வீடு அதுன்னு எதுக்கு கற்றுக் கொடுத்தாரு? ஆத்மானால ஆத்மாவுடைய வீட்டுக்கு தான் போகணும் புத்தி. உடம்பு நினைச்சு அப்போ இங்கே நீங்கள் ஆத்மா நினச்சி இங்கே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆத்மா உணர்வுல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், இது ஒரு ஜெயிலு மாதிரி இந்த உடம்பு, இதை விட்டு நான் போயிடணும்னு அந்த ஒரு துடிப்பு இருக்கணும் இல்லையா?
அப்போ அந்த அதே பரந்தாமமே உங்க கண்ணுல நிறந்துக்கிட்டே இருந்தாதான் அந்த போதையிலே உங்களால இருக்க முடியும். ஆனா அதை நினைக்க விடாம மறக்க வைக்கிறது எது? பழைய உலகம். அதை மறந்தீங்கன்னா தான் அங்க நினைப்பீங்க. ரெண்டுத்தையெல்லாம் பண்ண முடியாது. மறந்துடணும். ஒரு தந்தையை மட்டும் நினைச்சணும், வேற எந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கல. ஒரு தந்தைனா ஒரு தந்தை மட்டும்தான், வேற எந்த நினைவும் வரக்கூடாது. ஏன்னா அந்த அப்படி கலப்படமற்ற ஒரு தந்தையோட நினைவின் மூலமா தான் நீங்க ஆஸ்தியை அடைவீங்க. எல்லாருமே பகவானை நினைங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த பகவான் ஒருத்தரா தானே இருப்பாரு, மற்ற எல்லாரும் குழந்தை தானே. இப்ப பாபா சொல்றாரு, அந்த உயர்வான தந்தை தான் சிவபகவான். அதுக்கு பிறகா வரவங்க பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களுமே கூட என்னது? குழந்தை தான், அப்பா கிடையாது. அதுக்கப்புறம் ஜெகதம்பா. அப்ப பக்தி மார்க்கத்துடைய அந்த விரிவு, இந்த மதம் வருது அந்த மதம் வருது எல்லாமே மரம். ஆனா அது எந்த விதையிலிருந்து வந்ததோ அந்த விதை தான் ஞானம். அது நமக்கு கிடைக்குது சாரம். விதை வந்ததுக்கு அப்புறம் கீழே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக முக்கிய சாரம். இந்த சமயம் உங்களை நீங்க வனவாசத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனால நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நகை அணிஞ்சிக்கணும், இந்த ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிளா இருந்துக்கிட்டு தோற்றம் சிம்பிளா இருக்கணும், ஆனா உங்க நடத்தை ராயலா இருக்கணும். ராஜா இல்லையா? சரஸ்வதி ட்ரெஸ்ல வந்து லக்ஷ்மியா இருக்கணும் நீங்க இல்லையா? அதான் சரஸ்வதினாலே அதான் அர்த்தம். வெள்ளை ட்ரெஸ் போட்ட லக்ஷ்மி தான் சரஸ்வதி இல்லையா? பாருங்க, எளிமையா உங்க ட்ரெஸ் இருக்கணும், ஆனா உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? ராயலா இருக்கணும். சும்மா தொட்டாச்சு நீங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்க கூடாது, எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு டென்ஷன் ஆகி கடுமையான வார்த்தை பேசக்கூடாது. சஞ்சீவினி மூலிகை மன்மனாபவன்ற அந்த சஞ்சீவினி மூலிகை மூலமாக மாயாவை வெல்லணும். அதுலதான் எல்லா அந்த அனைத்து நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு சஞ்சீவினி மூலிகை தான் இந்த மன்மனாபவன் இல்லையா? மன்மனாபவ அந்த ஓம் நம சிவாயா அதோடைய மகிமை என்ன அப்படின்ட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு அந்த ரவிசங்கருடைய ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை அப்படின்ற அவங்க வந்து ருத்ர பூஜையை கண்டக்ட் பண்ணி பூஜை 4 மணி நேரம் பண்ணிட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த சிவ அதோடைய மகிமையை மானாரம் பேசின்னு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் நானும் அந்த மகிமையை சொல்றேன்ட்டு சொன்னாரு. உடனே எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நானும் சிவனுடைய மகிமை ஃபர்ஸ்ட் இல்லை அதெல்லாம் கூட, ஏன்னா பேட்ச் பார்த்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு அவர் வேறன்ட்டு. இல்லை டைம் இல்லை பிரதர் அப்படின்ட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் குருஜி சரி பேசட்டும் அப்படின்ட்டாரு. உடனே இது மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இறைவன் வந்து அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானம் போகிறதுக்குள்ள சிஸ்டர் டைம் இல்லைன்னு டக்குன்னு புரிஞ்சுட்டாங்க இல்லையா? அப்போ உண்மையான சஞ்சீவினி மூலிகை அது கொடுக்குறதே அவ்வளோ கஷ்டமா இருக்குது இல்லையா? மாயா விட மாட்டேங்குது, ஏன்னா விட்டா மாயா கழிவு இல்லையா? அதனால சஞ்சீவினி மூலிகை மூலம் நாம முதல்ல மாயாவை வெல்லணும். பரதானம் ஒரு வினாடியில திட எண்ணத்தின் மூலம் சுயத்தின் உலகத்தின் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆன்மீக மந்திரவாதி ஆகுங்கள். ஒரு வினாடியிலே ஜீவன் முக்கின்றாரு. அதான் பாபா சொன்னாரு, அந்த சக்தி எதிர வரவங்க டக்குன்னு தேகத்தை மறந்து ஆத்ம உணர்வுல நிலைச்சு வைக்கணும். அந்த அளவு சக்திசாலியா இருக்கணும். அதுக்கு உள்நோக்கு முகத்துல இருங்க. அந்த பிராக்டிஸை பண்ணிட்டு தானே இப்ப ஆரம்பிச்சுமே. அதையே தான் இன்னொரு விளக்கத்துல சொல்ற, ஒரு வினாடியிலே உங்களுடைய திட்டமான எண்ணத்தின் மூலம் உங்களையும் மாற்ற முடியணும், மற்றவங்களையும் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஆன்மீக மந்திரவாதி, உங்க ஆத்மா நீங்க சொல்ற கண்ட்ரோல்ல வர மாதிரி மற்றவங்க ஆத்மா மாற்றக்கூடிய மந்திரவாதி ஆகுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எப்படி மந்திரவாதிகள் குறைஞ்ச நேரத்துல மிக அற்புத விளையாட்டுகளை காமிக்கிறாங்களோ, அப்படி
ஆன்மீக மந்திரவாதிகளாகிய நீங்க உங்களுடைய ஆன்மீக சக்தியின் மூலம் முழு உலகத்திலும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். அனைத்தையும் இழந்தவரை இரட்டை கிரீடதாரி ஆக்கக்கூடியவர்கள். உங்களை மாற்றிக்கொள்ள ஒரு வினாடியில் திட எண்ணம் கொள்கிறீர்கள். அதாவது நான் ஆத்மா உலகத்தை மாற்றுவதற்காக தன்னை உலகின் ஆதார மூரத் உத்தார மூர்த்திகளாக உணர்ந்து உலக மாற்றத்தின் காரியத்தில் சதா மூழ்கி இருக்கிறீர்கள். எனவே அனைவரிலும் சிறந்த மந்திரவாதிகள் நீங்க தான். அப்படி ஆகுங்க. எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு வரதானத்துல ஞாயிற்றுக்கிழமை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சர்க்கஸ்காரங்க வந்து பயங்கரமா உடம்ப வளைக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு கலை. ஆனா அதை விட உயர்ந்த கலை ஒண்ணு இருக்குது. ஞாபகம் இருக்குது? அது பச்சை மாதிரி. அது என்ன கலைனா, நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, எங்க நினைக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுடைய புத்தி நிலைச்சிருக்கணும். எந்த உலகத்துல இருக்கணும்னாலும் இதுதான் நம்பர் 1 கலை. இந்த ஒரு கலையின் மூலமா தான் 16 கலை நிரம்ப பெறுதுன்னு. அதே மாதிரி மந்திரவாதிகள் ஒரு வினாடியில என்னமோ உருவாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் விட மிகப்பெரிய மந்திரம் எதுனா, ஒரே வினாடியில உங்களுடைய ஆன்மீக சக்தியின் மூலம் உலகத்தையே மாத்துறீங்க பாருங்க. எல்லாத்தையும் இருந்து பிச்சைக்காரனா இருக்கிறவன டபுள் கிரீடதாரி தேவதையா மாத்துறீங்க பாருங்க. டபுள் கிரீடதாரினா நம்ம மகாராஜாவை மாத்துறீங்க பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சோ நீங்க தான் நம்பர் 1 மந்திரவாதி, மிகச்சிறந்த மந்திரவாதி. ஆனா அப்ப அதுக்காக நீங்க போடுற மந்திரம் என்னன்னா, ஒரு வினாடியின் எண்ணம் தான் வைக்கிறீங்க. டக்குன்னு நினைச்ச உடனே அப்படி மாறிடுறீங்க. அது என்ன அப்படின்னா, ஆத்மானா உடம்பு கிடையாது. அதுவே ஒரு மிகப்பெரிய மந்திரம் தான். அப்பயே தேக கவர்ச்சி எல்லாம் போயிடும் இல்லையா? தேக உணர்வு எல்லாம் போயிடும் ஆத்மானு. அடுத்தது, ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆதார மூர்த்தியே நான் தான். நான் ஸ்லைட்டா சஞ்சலம் அடைஞ்சேன்னா அங்க ஊறப்பட்ட கோபம், கொலை, எல்லா விதமான கெட்ட செயலும் நடக்கும். என்னுடைய மனசு ஸ்லைட்டா சஞ்சலம் அடைஞ்சா அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்ன்றதெல்லாம் இப்ப நமக்கு பாடப்பட்ட பாடல் தான் அது இல்லையா? அப்படி தன்னை புரிஞ்சுக்கிட்டு உத்தார மூரத் எல்லாத்தையும் ஏற்றக்கூடியவன் நான் தான். ஏழுங்கல்ல எடுத்துட்டு போறவன், அதுக்கு ஆதாரமா இருக்கிறது நான் தான் அப்படின்னு உணர்ந்து ஒரு வினாடி விடாம உலக மாற்றத்தின் காரியத்துல மூழ்கி இருக்கிறீங்க. உங்களை மாதிரி மந்திரவாதி யாரும் கிடையாதுன்ற. ஒரு வினாடி என்னுடைய சக்தி போயிடுச்சுன்னா குழந்தைங்க துடிப்பாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாது இந்த துக்கத்தை. நான் தான் சக்தி கொடுத்து அவங்களை எதிர்கொள்ள வைக்கிறேன் இல்லையா? நேற்று கூட அந்த பிரதர் சொல்லும்போது, நைஜீரியா பிரதர் சொல்லும்போது, பாருங்களா, கடவுள் மனிதர்கள் தப்பு பண்ணி துக்கத்தை அனுபவிச்சா கூட அந்த குழந்தையும் கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கணுன்றதுக்காக தான் இறைவன் மருந்தை உருவாக்க வைக்கிறாரு இல்லையா? கொஞ்சமாவது அவங்க தப்பிக்கிட்டோமேன்ட்டு. ஆனா அது கொஞ்சம் தான். ஆனா நிரந்தர விடுதலை உங்களால தான் மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஆத்மா. என்ன ஆத்மா? ஆதாரமூர்த்தி ஆத்மா. உத்தார மற்றவங்களை ஏற்றத்தில் எடுத்துட்டு கொள்ள செல்லக்கூடிய ஆத்மா நான் அப்படின்ற நினைவுல சாதா அந்த மனதின் மூலமாக சக்தியை கொடுக்கிற சேவையில மூழ்கி இருப்பதன் மூலமாக உலகத்தையும் மாத்துறீங்க, உங்களையும் மாத்திக்கிறீங்க. சோ இதுல மூழ்க பயங்கர ஆனந்தத்துல நீங்க இருப்பீங்க. அதுதான் சிவன் பார்வதி நடனம். ஏன்னா அவருடைய நினைவுல எல்லாம் இருக்கிறீங்க. இருந்து அந்த சக்தியை கொடுக்க அப்படி ஒரு பேரானந்தம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மந்திரவாதியா ஆகுங்க, ஆன்மீக மந்திரவாதி. கிட்ட வந்தாலே அவங்க இன்னமும் நினைக்க வந்தாங்க, எல்லாம் மாறி போயிடும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் மம்மாவை வந்து ஏதோ ஒரு ஊர்ல கணவன் பாபா குழந்தை ஆயிட்டாராம், மனைவி ஆகலையாம். மம்மா அந்த ஊருக்கு போயிருந்துருக்குறாங்க. அப்படி இருக்குது. அந்த ஊருக்கு போனாங்களா இல்லை மாமாவை பார்க்க அந்த ஊருக்காரங்க வந்தாங்களா தெரியல. அவங்க மனைவி ஊருக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்களாம்.
வந்தோடனே மாமா மாடியில் இருக்கிறாங்க. அப்போ ஜெகதீஷ் பாய் வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் அந்த ரூம் சின்னதாக இருக்குது, படிக்கட்டு கூட சின்னதாக தான் இருக்குது, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புங்க. சரின்னு 10 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புனாங்களாம். மேலே போனால் மாமா பாட்டுக்கு யோகத்தில் இருக்கிறாங்களாம். இவங்க உள்ள நுழைஞ்சோடனே அமைதியாக இவங்களும் உட்காந்துட்டாங்களாம். எப்படி ஆன்மீக பலம், அப்படியே இவங்களும் உட்காந்தாங்களாம். அப்புறம் பொறுமையாக என்ன அப்படின்னு கேட்டு அவங்க புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சோன்னே சரி மாமா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு இறங்கி வர்றதுக்குள்ளே கீழே இருக்கிறவங்க பேசுகிறாங்களாம். இந்த பிரம்மகுமாரிகள் மந்திரவாதிங்கப்பா பாரு, போயிட்டு வந்தோடனே அவங்க சொல்றதா ரைட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கண்ணாமா. அதே மாதிரி இங்க வந்து சொன்னாலாம், பாத்தியா சொன்னோம்ல அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, அதான் ஆன்மீக மந்திரவாதி இல்லையா? அந்த அளவுக்கு ஆன்மீக சக்தி மாத்துது, ஒட்டுமொத்த உலகத்தையும் தூக்கி போட வைக்குதுன்னா இது சாதாரண மந்திரமா? வேற யாராலும் பண்ண முடியுமா? இல்லையா? வேற ஏதாவது மதத்துல இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த மதத்தை தூக்கி போட்டு ஓடி வந்துடுவாங்க மக்கள். அந்த மாதிரி ஆன்மீக சக்தி நிறைஞ்சவரை ஆகணும்னா ஒரு பாபாவை தவிர யாருமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் ஒரு பாபா தவிர யாரும் இருக்கக்கூடாது? அப்படி இருந்துச்சுன்னா உங்களால உலகத்தை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி அப்படி அந்த அது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு பாபா மட்டும்தான் இருக்கணும். எல்லாம் நடக்கும், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நாடகம். எனக்கு ஒரு பாபா தவிர யாரும் இல்லை. சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருங்க, இதே பாயிண்ட். உள்ள எதுவுமே வராது. கொஞ்சம் அலட்சியமா இருந்துச்சுன்னா எல்லா குப்பையும் உள்ள வந்துடும். எப்பதான் வந்துச்சுன்னே தெரியாது. அப்புறம் அதை பெருக்கி வெளில தள்ளுறதுக்கே 10 மணி நேரம் ஆயிடும். சிறந்த மந்திரவாதிகள் ஸ்லோகன்: யார் சுயராஜ்ய அதிகாரிகளோ அவங்க ஒரு பொழுதும் மற்றவங்களுக்கு அல்லது மற்ற பொருளுக்கு அடிமைகளாக இருக்க மாட்டாங்க இல்லையா? நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, நான் சொல்ற மாதிரி தான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வார்த்தை பேசும், எண்ணங்கள் சிந்திக்கும். அப்ப சுத்தி இருக்கிறவங்க பண்றதுக்காக எல்லாம் போய் அவங்களுக்காக அவங்க இஷ்டத்தின்படி நீங்க சிந்திக்கவோ அவங்க பேச்சு கேட்டீங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொருள் உங்களை கவர்ந்து இருக்குதுனால அதுக்கு அடிமைன்னு அர்த்தம். ஆனா சுயராஜ்ய அதிகாரி எதுக்காகவும் அடிமையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருள்னாலேயோ அந்த நபர் மூலமாகவோ அவங்களுக்கு ஆனந்தம் கிடையாது. சுயத்துல இருந்து வருது ஆனந்தம் இங்க இருந்து போகுது, வெளியில இருந்து வரல. வெளி உலகத்துக்கு வெளியில இருந்து வருது, அதனால தேடி 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 துக்கத்துல மாட்டிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க இருந்து போகுது இல்லையா? அப்படி இருந்தாதான் சுயராஜ்ய அதிகாரி. அவங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பாயிண்ட் இல்லையா? செம பாயிண்ட். பணிவா இருக்கணும், அடிமையா இருக்கக்கூடாது. பணிவு வேற, அடிமை வேற. பாபா சொல்றத மட்டும் கேட்டீங்கன்னா பாபா பணிவா இருக்க சொல்றாரு, மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அடிமை இல்லையா? ஸோ அதுலயும் வித்தியாசம் இருக்குது. அடுத்ததான் அவங்க இருந்தாதான் நான் இருப்பேன், அந்த மாதிரி அதுவும் அடிமை தான். பொருளும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி அடிமையானா அவங்க சுயராஜ்ய அதிகாரி கிடையாது. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, 21 பிறவிக்கு நீங்க ராஜபாக்கியம் அடைவீங்க. விருட்சபதியினுடைய பார்வை மேல படுதுப்பா. அந்த நான் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மனை திருப்தி படுத்துறதுக்கு மாட்டு பலி கொடுக்குறாங்க. பாபா சொல்றாரு மாட்டு பலி கொடுக்கக்கூடாதுன்னா, ஏன் அது தாய் பாலுன்னு மாட்டு பலி கொடுத்தாதான் ஆட்டு பலி கொடுக்குறாங்க. ஆடு தானே பால் கொடுக்குது, அது மட்டும் அதை ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேன்னீங்கன்னு பாபா கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்குறாரு. நம்ம இப்போ இருக்கிறது வனவாசத்துல இருக்கிறோம், நல்லா துணிமணி எடுக்கணும், நகை கேட்க மாட்டோம், வீட்டில் யாரும் கேட்கக்கூடாது. வனவாசத்துல இருக்கிறதால நம்ம சிம்பிளா இருக்கணும், ஆனால் ராயலா இருக்கணும், ராஜா ராயலா இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம் பாபா சொல்றது இல்ல, ஞானம் வந்து குணங்களோட இருக்கணும், நல்ல குணங்கள் பண்புகள் இருக்கணும் இல்லையா? அடுத்தது நீங்க சொர்க்கத்தின் இளவரசியா ஆக போறீங்கன்னு எந்த கீதா பாடசாலை சொல்றது இல்ல, இங்க மட்டும்தான் இருக்குது இல்லையா? இன்னும் இந்த மற்றதெல்லாம் ஓகே, எளிமையா இருக்கிறீங்க, ஆடம்பரம் இல்ல, நடத்த சரியில்லையே, வரலையே, சூப்பர் பாயிண்ட் இல்ல அது. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக தான் புத்தி தங்க புத்தி ஆகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கொடுக்கிற சொத்தும் எப்படி இருக்கும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து தான் தந்தை கொடுப்பாரு. ஸோ பாபா எங்க வர்றாராம்? தூய்மையற்ற உலகம், தூய்மையற்ற சரீரத்தில்
ஏன்னா இங்க தூய்மையானவங்க யாருமே கிடையாது. அப்புறம் கேள்வி கேட்கறத பத்தி சொன்னாரு. புத்திசாலித்தனமா நீங்க படத்தெல்லாம் புரிய வைக்கணும், அதுவும் ஏணி படத்தை. இருந்தாலும் இங்க வரக்கூடிய பாகம் இல்லாதவங்க பயனற்ற கேள்வி கேட்பாங்க. அவங்கதான் புத்திசாலித்தனமா கேட்கற மாதிரி கேட்பாங்க. அவங்கள நம்ம பார்த்து கட் பண்ணிடணும், டைம் வேஸ்ட் ஆகும். இது ஒரு நல்ல யுக்தி கொடுத்துருக்காரு. பைபிள் சம்பந்தமா தேவாரம் சம்பந்தமா ஏதோ ஒண்ணு கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் இருக்குது இல்ல, எதுவும் இல்லாத ஞானத்தை சொல்றோம், இது கேளுன்னா கேளுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம், நீங்க தேடினாலும் இது கிடைக்காதுன்னு சொல்லணும் இல்லையா? அதான் முக்கியமான விஷயம். அடுத்தது வேற என்ன சொல்ற, ஒவ்வொரு பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. நல்ல தாரணை செய்யறாங்க. ஒரு சிலர் பாபா கொடுக்குற யுக்திய, ஒரு சிலர் இந்த காதல வாங்கி, அதான் சொல்றேன், ஞானத்தை எடுக்காதவங்க தானம் கொடுக்கலன்னா ஞானத்தை எடுக்கலன்னு அர்த்தம். கொடுக்க கொடுக்க இந்த செல்வம் மேல வந்துகிட்டே இருக்கும் அதிகம் அப்படின்னு. நல்ல விதமா இதை யார் படிக்கிறாங்களோ அவங்கதான் முதல்ல வருவாங்க சத்தியுகத்துல, இல்லைன்னா பின்னாடிதான் வருவாங்க இல்லையா? பாபாவும் பாக்குறாராம், எந்த குழந்தை நல்லா சேவை செஞ்சு தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்குது, சாட்சியா இருந்து பாக்குறாரு இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு, சஞ்சீவி மூலிகை பத்தி சொன்னாரு. நம்மளுக்கு பாபா மேல இருந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஞானன்ற சஞ்சீவி மூலிகை, மன்மனாபாவான்ற மூலிகை தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்னென்னமோ எழுதிட்டாங்க. நீங்களும் போராளிகள் தான், மகாவீராங்கனைகள் தான். ஏன் மாயை மீது வெற்றி அடைகிறீங்களே, அதனால இங்க காமம் இருக்கக்கூடாது, முதல் நம்பர் எதிரி. கோபம் கடுமையான வார்த்தைன்ற ரெண்டாவது எதிரியும் இருக்கக்கூடாது. பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லட்சுமி பிறந்த மாதிரி வீட்டுல சொல்றாங்க. கண்களா ஒரு வீட்டுல பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு இது கொடுக்குறாங்க. பாபா வந்து நம்ம பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சப்பா எல்லாரும் மரியாதை இருக்கு. மற்றபடி ஸ்ரீன்னு வார்த்தையெல்லாம் மாயாவுடைய வழி, நீங்க அதை போடவே கூடாது, போடக்கூடாது. ஸ்ரீன்னு நம்ம பேர் வச்சுக்க கூடாது அப்படின்னு. உயர்ந்ததுல உயர்ந்தவர் பாபா தானே, அந்த பேர் நம்ம வச்சு அவரு கொடுக்குற வழிதான் நாம கேட்கணும். ஸ்ரீமத் ஒரு பாபாவுடையதுதான் இல்லையா? அதன் மூலமா தான் நீங்க உயர்ந்தவரா ஆகுறீங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுன்னா தேக அபிமானத்துல வந்து கீழான பதவியை ஆக்கிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொன்னாரு, பழைய உலகத்தை மறந்துடுங்க, ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. ஆத்மானு புரிஞ்சுக்க, யாரு தானும் நல்லா படிச்சு மற்றவங்களையும் படிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸ்லோகன் சரி, ஒரு வினாடியில தங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக திடமான எண்ணங்களின் மூலமாக தன்னுடைய மாற்றத்தையும் உலகத்தையும், அதான் ஒரு வினாடியில மாத்திட்டீங்கன்னா நீங்க மந்திரவாதி. ரொம்ப நாள் கழிச்சு மாட்டினா மந்திரவாதி கிடையாது. அதான் அம்மா கேட்ட உடனே டக் டக்கு தாரணை பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்ல, சோ அதான் ஆன்மீக மந்திரம் இல்ல. டக்குன்னு இனி எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி அப்படி ஏன்னா நான் உலகத்தின் ஆதாரம், நானே ஆடினேன்னா மெயின் தண்டு நானே ஆடினா மரம் எப்படி ஆடுறேன். சோ அப்படி தன்னை புரிஞ்சுக்கிட்டு சதா உலக மாற்றத்தின் சேவையிலே இருப்பாங்க. எனக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்களா, அந்த நான் சொன்ன கழுத்தளவு தண்ணியில நாம முழுக்கிறது எவ்வளவு பெரிய தண்ணினா அது நம்மளாலே தாங்க முடியாதுன்னா மற்ற குழந்தைங்க தாங்குவாங்களா? அப்ப அவங்களை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தானே இருக்குது. இப்ப நாம அலட்சியமா இருக்கலாம், நாமளும் தப்பிக்கணும், அவங்களையும் தப்பிக்க வைக்கணும். அந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கணும். ஒரு வீண் எண்ணம் கூட இருக்காது. ஒரு பாபா 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 இல்லையா? அப்புறம் உலக மாற்றத்தின் காரியத்துல மூழ்கி இருக்கிறதுல வந்து ரெண்டு அர்த்தமும் இருக்குது. மனசா சேவையும் இருக்குது, ஸ்தூல சேவையும், பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற அந்த சேவையும். ரெஸ்டே எடுக்கூடாது. அப்படி நேற்று பாருங்க, நேற்று வந்து அந்த பிரதருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற அதே நேரம் டிப்போல வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சும் மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி வலிக்குது. காலைல தான் ஞாபகமே வருது, எப்படி மறந்தேன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது இல்லையா? ஸோ இல்லைன்னா எத்தனை பேர் கண்ணு திறந்துருக்கும் இல்லையா? சரி, ஸ்லோகன் எப்படியும் பண்ணதான் போறோம், ஆனா நேற்று பண்ணல. சரி, ஸ்லோகன் அடிமை. சுயராஜ்ய அதிகாரினா அதிகாரியா இருப்பாங்க, அடிமையா இருக்க மாட்டாங்க. தனக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க, எந்த பொருளுக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க.
பாபா சொல்றதா அப்படியே நிறைவேற்றுறவங்க சுயராஜ்ய அதிகாரி. ஓம் சாந்தி பாபா.